ஆமென். வேதத்தை என்னோடு கூட 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6வது அதிகாரம், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 24வது வசனம் முதல் 30வது வசனம் வரைக்கும் நாம் திருப்பிக் கொண்டு நாம் எல்லாரும் இணைந்து அந்த வேத பகுதியை வாசித்து அங்கே இருந்து இந்த காலவேளையில் ஆவியானுடைய சத்தத்தை நாம் கேட்கப் போகிறோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 24 முதல் 30 வரைக்கும், பழைய ஏற்பாட்டிலே 474வது பக்கம் வாசிப்போமா? இதற்கு பின்பு சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் தன் இராணுவத்தை எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து சமாரியாவை முற்றுகை போட்டான். அதனால் சமாரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. ஒரு கழுதை தலை 80 வெள்ளிக்காசுக்கும் இஸ்ரவேலின் ராஜா அலங்கத்தின் மேல் நடந்து போகையில் ஒரு ஸ்திரீ அவனை பார்த்து கூப்பிட்டு, ராஜாவாகிய என் ஆண்டவனே ரட்சியும் என்றாள். உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவள், இந்த ஸ்திரீ என்னை நோக்கி, உன் மகனை தா, அவனை இன்று தின்போம், நாளைக்கு என் மகனை தின்போம் என்றாள். அப்படியே என் மகனை ஆக்கி தின்றோம். மறுநாளிலே நான் இவளை நோக்கி, நான் உன் மகனை தின்ன அவனை தா என்றேன். அவள் தன் மகனை ஒழித்து விட்டாள் என்றாள். அந்த ஸ்திரீயின் வார்த்தைகளை ராஜா கேட்டவுடனே அலங்கத்தின் மேல் நடந்து போகிற அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டான். அவன் உள்ளே தன் சரீரத்தின் மேல் ரெட்டுடுத்தி இருக்கிறதை ஜனங்கள் கண்டார்கள். ஜெபிப்போமா? எங்கள் அன்பு தகப்பனே, வார்த்தைகளினால் எங்களை சந்திக்கிற ஆண்டவர், இந்த பகல் வேளையிலையும் உம்முடைய சத்தம் கேட்க நாங்கள் உம்முடைய ஜனமாய் உம்முடைய சபையாய் கூடியிருக்கிறோம். தேவரீர் எங்களோடு பேசுவீராக. உம்முடைய திவ்ய வார்த்தைகள் எங்களோடு தொனிக்கட்டும். உம்முடைய வசனத்திலிருந்து எங்கள் கவனத்தை சிதற பண்ணுகிற எல்லா வல்லமையும் சிறைபிடிக்கப்படுவதாக. பேசும்போதே விடுதலைகள் நடக்கட்டும் அப்பா. பேசும்போதே கட்டுகள் அறுக்கப்படட்டும். பேசும்போதே முற்றுகைகள் முடிவுக்கு வரட்டும். தேவாவியானவர் கிரியை செய்வீராக. அடியனை மறைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கும் நாம் கேட்க போகிற இந்த செய்தியினுடைய தலைப்பு, முற்றுகைகள் முடிவுக்கு வரட்டும். முற்றுகைகள் முடிவுக்கு வரட்டும் என்ற தலைப்பிலே நாம் 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தின் 24 முதல் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வரைக்கும் சில குறிப்புகளை தியானிப்பதற்கு முன்பு இந்த செய்தியின் திறவுகோலாக 2 கொரிந்தியர் நிருபம் 10வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசித்து நாம் தொடங்கலாம். 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம் வாசிக்க கேட்போமா? எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. ஒரு அல்லேலூயா. அரண்களை நிர்மூலமாக்குகிற தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த செய்தியை நாம் தொடர்ந்து தியானிப்பதற்கு முன்பு செய்திக்கான அஸ்திவாரமாய் முதல் 10 நிமிடங்களை நீங்கள் எல்லாரும் தலை நிமிர்ந்து என்னிடத்தில் கேட்க உங்களை அன்போடு கேட்கிறேன். இந்த முதல் 10 நிமிடங்கள் மிக முக்கியமானது. அல்லேலூயா. ஆமென். ஆவிக்குரிய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நல்ல சத்தியத்தில் ஒன்று, நாம் 2 மண்டலங்களோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. நாம் உட்கார்ந்திருக்கிற இந்த இடம், நமக்கு பக்கத்தில் இருக்கிற சகோதரன் சகோதரி, நாம் பார்க்கிற இவையெல்லாம் மாம்ச மண்டலம். எல்லாம் சொல்லுங்க, என்ன மண்டலம்? மாம்ச மண்டலம். அல்லேலூயா. ஆமென். ஆனால் நம்முடைய கண்களுக்கு தெரியாத, நாம் ஆவியிலே மாத்திரமே உணரக்கூடிய ஒரு ஆவிக்குரிய மண்டலம் ஒன்று நம் நடுவே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. விசுவாசிக்கிறவங்க எத்தனை பேர்? ஹல்லேலூயா. ஆமா, நம் நடுவிலே ஒரு ஆவிக்குரிய மண்டலமும் வேலை செய்கிறது. இப்படி சொல்ல வேண்டுமானால்,
மாம்ச மண்டலம் எவ்வளவு நிச்சயமாய் உங்க கண்ணு முன்னாடி இருக்குதோ அதை விட அதிக நிச்சயம் ஒரு ஆவிக்குரிய மண்டலம் உங்கள் நடுவில் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த ஆவி மண்டலத்திடம் இருந்துதான் இந்த மாம்ச மண்டலம் வந்தது. ஆவி மண்டலத்தையும் இரண்டாக பிரிக்கலாம். ஒன்று தேவன் இருக்கின்ற தேவனுடைய ராஜ்யம், பரிசுத்தமான ஆவி மண்டலம். இன்னொன்று பிசாசும் அவனுடைய ஆளுகையும் இருக்கிற சாத்தானினுடைய ராஜ்யம், அது அசுத்த ஆவியின் மண்டலம். அதை தான் நாம் அந்தகாரம், இருள் என்று சொல்லுகிறோம். என்னை கவனித்துக் கொண்டே வாருங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு இந்த சத்தியங்களை தெளிவுபடுத்துவாராக. ஆவி மண்டலத்திடமிருந்துதான் இந்த மாம்ச மண்டலம் வந்தது. ஆமென், அல்லேலூயா. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் செய்கிறது. அப்படியே நான் பாசிட்டிவா சொல்றேன். இந்த உலகத்தில் நடக்கிற ரட்சிப்பா இருக்கட்டும், உங்களுக்கு நடக்கிற ஒரு நன்மை, உங்களுக்கு வருகிற ஒரு ஆசீர்வாதம், உங்கள் குடும்பத்தில் உண்டாகிற ஒரு மகிழ்ச்சி, சபையிலே உண்டாகிற ஒரு வல்லமை, ஒரு விடுதலை, ஒரு விருத்தி, இதுவும் ஏதோ நம்மால் நம்முடைய மாம்சத்தால் நடப்பதல்ல. இதற்கு பின்னணியிலே தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறார். புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எக்ஸாம்பிளுக்கு நான் யோபுவை சொன்னா உங்களுக்கு தெரியும். என்னை கவனிங்க. யோபு ஆசீர்வாதத்தை உலக மக்கள் பார்க்கிற போது அவனுடைய உழைப்பை பார்த்திருப்பாங்க. அவன் நல்ல உழைப்பாளிங்க, அதனால மேலேயே வந்துட்டு இருக்கிறான். அவன் நல்ல ஞானம் உள்ளவன், அதனால பிள்ளைகளை இப்படி வளர்க்கிறான். அவன் தனக்கு புத்தி இருப்பதனால குடும்பத்தை பாதுகாக்கிறான். இது உலகத்திற்கு பின் இவன் இருந்தார். அவன் எல்லாவற்றையும் இழந்ததற்கு பின்னணியிலேயும் ஒரு ஆவி மண்டலம் இருந்தது, பிசாசு இருந்தான். ஆமாதானா? புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. மீண்டும் சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில, ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, உங்க சரீரத்துல, ஆமென், உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில, உங்களுடைய ஊழிய பாதையில, ஆமென், உங்களுடைய பிரயாணங்களில, வாழ்க்கையினுடைய திட்டங்களில நடக்கிற எல்லாவற்றுக்கும் பின்னே ஒரு ஆவி மண்டலம் வேலை செய்கிறது. அல்லேலூயா. நீங்க அதுக்கு ஒரு மனிதனை குறை சொல்லலாம். இவர் சொன்ன ஆலோசனை தாங்க இப்படி எல்லாம் நடக்குது, இந்த ஆளு சொன்னதை கேட்டுதான் இப்படி எல்லாம் ஆயிற்று, இவன் தான் எனக்கு விரோதமா ஏதோ பண்ணிட்டான், இவன் தான் எனக்கு விரோதமா ஆபீஸ்ல செயல்படுறான், இவர் தான் எனக்கு சரியா சொத்தை பிரிச்சு தரல, எங்க குடும்பத்துல இவங்கெல்லாம் எனக்கு விரோதமா இருக்காங்க. நீங்க மனுஷங்களை குறை சொல்றீங்க. ஆனா வேதம் நமக்கு சொல்லுகிறது, நமக்கு போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. மாம்சமும் இரத்தமும் நம்ம கூட போராடி ஜெயிக்க முடியாது. நமக்கு பின்னே ஒரு ஆவி மண்டலம் வேலை செய்கிறது. விளங்கனவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் சொல்ல போகிற மூணாவது சத்தியம் தான் இன்னைக்கு செய்திக்கான அஸ்திவாரம். என்னை கவனிங்கள். முதல்ல சொன்னேன், நாம் ஒரு ஆவி மண்டலத்தின் நடுவிலே தான் வாழ்கிறோம். 2, இந்த உலகத்தில் நடக்கிற எல்லாவற்றுக்கும் பின்னாடி ஒரு ஆவி மண்டலம் வேலை செய்கிறது. நம்பர் 3, ஆவி மண்டலத்தை ஜெயிப்பதற்கு தேவன் நமக்கு பலம் தந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா. அங்க எழுதி இருக்கு பாருங்க, 10:4 2 கொரிந்தியர், எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகள். இந்த பகல் வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் ஒரு விடுதலையை நமக்கு தரப்போகிறார். சத்தமா ஒரு ஆமென். நான் இந்த ஆலயத்திற்குள் நுழைகிற போதே முதல் பாடல், நான் கேட்ட முதல் பாடல், தேவன் விடுதலையை தர விரும்புகிறார். நாம் அப்படி பாடினோம், விடுதலையை விரும்புகிறோம் ஐயா, இன்றே தாரும் ஐயா. நான் நிச்சயமாய் ஒன்றை சொல்லுவேன், சரியா, இன்னும் ஒரு 60 நிமிடத்தில் நான் செய்தியை முடிக்கிற போது அநேகர் விடுதலையோடு வெளியே செல்ல போகிறீர்கள். கர்த்தர் உங்கள் ஆவியிலே ஒரு விடுதலையை தரப்போகிறார். கர்த்தர் உங்கள் சரீரத்திலே ஒரு விடுதலையை தரப்போகிறார். கர்த்தர் உங்கள் பொருளாதாரத்தில் ஒரு விடுதலை, நல்ல கையை அசைச்சு ஆமென் சொல்லுங்க. உங்க பொருளாதாரத்தில் ஒரு விடுதலையை தரப்போகிறார். உங்க மனநிலையில ஒரு விடுதலையை தரப்போகிறார். குடும்ப வாழ்க்கையில ஒரு விடுதலையை தரப்போகிறார். ஏன்னா அரண்களை உடைக்கிற தேவ பலம் இன்றைக்கு நம் மத்தியிலே கிரியை செய்கிறது. ஹல்லேலூயா. மூன்றாவது வார்த்தையை நான் மீண்டும் ஒரு தடவை சொல்லி செய்தி ஆரம்பிக்கிறேன். கவனியுங்கள். நீங்களும் நானும் ஆவி உலகத்திலிருந்து வருகிற தாக்குதல்களை, ஆவி உலகத்திலிருந்து வருகிற எதிர்ப்புகளை, அசுத்த ஆவிகள் நமக்கு விரோதமாய் செய்கிற எல்லா தந்திரங்களையும் முறிப்பதற்கு, நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலம் உள்ளவர்களாயிருக்கிறோம். ஒரு ஆமென். ஹல்லேலூயா.
புதிய ஏற்பாட்டின் தேவ பிள்ளைகள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். நீங்களும் நானும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழவில்லை. யோபு பக்தனுக்கு இல்லாத பெரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டு. யோபு நீதிமான், கர்த்தருக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்பை விட்டு விலகிறவன், உத்தமன். ஆனால் அவனை காட்டிலும் மேலேதான் நீங்களும் நானும் இருக்கிறோம். காரணம், நமக்கு கிறிஸ்துவின் சிலுவையின் இரத்தம் உண்டு, நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் உண்டு, நமக்கு யோபுவிடம் இல்லாத வேத புத்தகம் உண்டு. விளங்கினவங்க ராமே. யோபுவோட உங்களை கம்பேர் பண்ணவே கூடாது. யோபு புக்கை படிங்க, ஆனா படிக்கும் போது உங்களை அதுக்கு மேல நிறுத்தி பாருங்க. யோபுவை விட நீங்கள் மேலானவர்கள். நான் சொல்லும்போது நிறைய பேருக்கு ஷாக்கா இருக்குது, என்னை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. யோபு எவ்வளோ பெரிய பக்தன், நாமளாம் அப்படி ஒரு பக்தனா? யோபு வைராக்கியம் உள்ளவர். ஆனால் என்ன கவனிங்க, யோபுவுக்கு இல்லாத ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கு. ஒத்துக்கொள்றவங்க ராமேன்னு சொல்லுங்க. யோபுவுக்கு இல்லாத வேத ஞானம் உங்களுக்கு இருக்கு. யோபுக்கு நான் வரிசையா சொல்லிடவா? யோபுவுக்கு ரட்சிப்புனா என்னன்னு தெரியாது. ஏன்னா அவனுக்கு சிலுவையின் மரணத்தை குறித்த வெளிப்பாடோ அறிவோ இல்லை. ஆனா ஆண்டவரோ நம்மை அவருடைய பிள்ளைகளாக மாற்றி வைத்திருக்கிறார். யோபு ஒரு நாளும் கர்த்தரை ஆமென் அப்பா பிதாவின்னு கூப்பிட்டதே இல்லை. அவன் சொல்லுவதெல்லாம் தேவரீர் சகலத்தையும் செய்ய, அப்படிதான் அவனால சொல்ல முடியும். ஆனா நீங்களும் நானும் ஒரு நாளைக்கு 1000 தடவை அவரை அழைக்கிறோம், அப்பா பிதாவேன்னு. அந்த பாக்கியம் உள்ள தேவ பிள்ளைகள் நாம். கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. யோபுவுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இல்லை. யோபு ஆவியானவரை பத்தி 33:1 சொல்லுவாரு, கர்த்தருடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார். அவனை உண்டாக்கினார்கிற அறிவு அவனுக்கு இருந்தது. ஆனால் நமக்குள்ளே இருக்கிற அறிவு என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் என்றென்றும் நமக்குள் தங்கி அவர் நம்மை வழி நடத்துகிறார், நம்மை நிரப்புகிறார், சத்தியங்களில் நடத்துகிறார். அத பாக்கியமா நினைக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு ஆசீர்வாதம், யோபுதான் பைபிளிலேயே எழுதப்பட்ட முதல் புத்தகம். ஆதியாகமம் முதலில் வைக்கப்பட்டிருந்தாலும் எழுதப்பட்ட வரிசையில் முதல் புத்தகம் யோபு. பழமையான புத்தகம். யோபு தான் ஃபர்ஸ்ட் புக்னா அவர் கையில ஒரு பைபிள் கிடையாது, அவர் கையில நியாயப்பிரமாணமே கிடையாது. ஆதியாகமம் என்னன்னே தெரியாது. யோபுவுக்கு தெரிந்த பரிசுத்தவான்களில் ஒரே ஒருவர் ஆதாம் மட்டும்தான். யோபு புத்தகத்தில் இருக்கிற பழைய ஏற்பாட்டு நபர் ஆதாம் மட்டும்தான். அவருக்கு ஆபிரகாம் கூட தெரியாது, நோவா கூட தெரியாது. விளங்கணும் ராமேன்னு சொல்லுங்களேன். ஆமா, அப்படி ஒரு காலத்துல வாழ்ந்தார். ஆனா உங்களுக்கு எனக்கும் எழுதப்பட்ட தேவனுடைய சுவாசமாம் வார்த்தைகள் உண்டு, சத்தியத்தின் அறிவு உண்டு. அதனால யோபுவ மாதிரியே சாத்தான் அடிக்கிறான், சாத்தான் பிடிக்கிறான் அப்படியே ஓடக்கூடாது. நாம் அதை விட வல்லமை உள்ளவர்கள். புரிஞ்சவங்க ராமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. என்னைக்காக நீங்கள் இயேசுவின் ரத்தம் தெரியாததினால், பரிசுத்த ஆவியின் வல்லமை இல்லாததினால், வேதத்தினுடைய சத்தியம் அவனுக்கு கிடைக்காததினால், யோபு நடக்கிறதெல்லாம் நடக்க அனுமதிச்சிட்டு சொன்னாரு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு. எத்தனை பேர் இந்த வார்த்தை உண்மைன்னு ஒத்துக்கொள்றிய? சரின்னு சொல்லவா தப்புன்னு சொல்லவான்னு முழிக்கிறாங்க. கொடுத்தது கர்த்தர். கர்த்தரா? யோபுவுக்கு தெரியாது, அதனால சொன்னாரு கர்த்தர் கொடுத்தார். நல்லா சொல்லுங்க, கர்த்தர். ஆனா பைபிள்ல தெளிவா எழுதி இருக்கு, படிச்சிருக்கிய தானே? எடுத்தது யாரு? நல்லா சொல்லுங்க. பைபிள்ல எழுதி இருக்குல்ல பாஸ்டர்? பைபிள்ல எழுதி இருக்கு. யார் சொன்னா? யோபு அறியாமையில சொல்றாரு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தரே எடுத்தார். இல்லப்பா, உன்னை ஆசீர்வதித்தது கர்த்தர், உனக்கு கொடுத்தது கர்த்தர், எடுத்தது ஒரு ஆவி மண்டலம் அப்படின்னு அவனுக்கு சொல்லி கொடுக்க ஆள் இல்லை. அல்லேலூயா. நமக்கு ஆள் இருந்தும் நமக்கு அது புரியறதில்லை. நம்ம கையிலேயே பைபிள் இருக்கு. என்னை கவனியுங்கள். யோபுவுக்கு மீண்டும் சொல்றேன், இயேசுவின் இரத்தம் இல்லாததால், அவனுக்குள் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை இல்லாததால், அவன் கையிலே ஒரு சத்திய வேதம் இல்லாததால் நடக்கிறதெல்லாம் நடக்கட்டும்னு விட்டுட்டு இருந்தான். ஆனா புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் எல்லாத்தையும் நடக்க விட்டுட்டு இருக்கிறவங்க இல்ல, நாம் அதை நிர்மூலமாக்க தேவ பலமுடையவர்கள். சத்தியம் புரிஞ்சவங்க மட்டும் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே.
திரும்ப ஒரு தடவை சொல்றேன், என்னைய பாருங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபு தன் வாழ்க்கையில நடக்கிறதையெல்லாம் நடக்கட்டும், வேற வழி இல்லை. ஏன்னா அவன்கிட்ட பவர் கிடையாது, ஏன்னா அவனால ஜெபிக்கிறதற்கு வல்லமை கிடையாது. பரிசுத்த ஆவியானவரை எனக்கு கற்றுத்தாரும் கிடையாது. அவனுக்கு தேவன் அதிகாரத்தை கொடுக்கல, தேவன் அவனுக்கு தன்னுடைய நாமத்தை கொடுக்கல, தன்னுடைய வேத வசனங்களை கொடுத்து இதுதான் பட்டயம் எடுத்துட்டு எதிர்த்து நில்லுன்னு சொல்லல. அதனால தான் வீட்டில் அழிவு மேல அழிவு வருது. ஆடுகள், ஆமேன், கழுதைகள், ஒட்டகங்கள் நடந்துட்டே இருக்கு. அவன் எல்லாவற்றுக்கும் கர்த்தாவே கொடுத்தது நீர் எடுத்தது நீர் அனுமதிச்சிட்டு இருந்தான். ஆனா புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு சொல்லுவேன், கிருபாசனம் திருச்சபையினுடைய தேவ மக்களுக்கு சொல்லுவேன், நீங்களும் நானும் சாத்தான் நம்ம வாழ்க்கையில நடப்பிக்கிறதை எல்லாம் பார்த்து கொண்டு விதி நேரம் அது நடக்குதுன்னு அனுமதிக்கிறவர்கள் அல்ல. தேவன் நமக்கு அதிகாரம் தந்திருக்கிறார், தேவன் தன்னுடைய நாமத்தை தந்திருக்கிறார், தேவன் ஆவியின் பட்டயமாம் வசனத்தை தந்திருக்கிறார். நாம் எதிர்த்து நின்று அவன் நடப்பிக்கிறவைகளை நிர்மூலமாக்குகிறவர்கள். கரங்களை தட்டி ஒரு ஆமென், ஹல்லேலூயா, சத்தமா ஒரு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவன் இப்பொழுது தலை நசுக்கப்பட்டவன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். யோபு வாழ்க்கையில் வேலை செய்தது மாதிரி இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் அவன் வேலை செய்ய முடியாது சிஸ்டர். யோபுடைய பிள்ளைகள் அவன் கொன்றது போல உங்க பிள்ளைகளை அவன் அனுமதிக்க முடியாது. ஆமென். யோபுடைய தொழிலுக்கு விரோதமாக எழும்பினது போல உங்க பணத்துக்கு விரோதமாக அவன் எழும்ப முடியாது. ஏன்னா சிலுவையிலே என் ஆண்டவர் இயேசு அவன் தலை நசுக்கி அவன் வல்லமையை உரிந்து கொண்டான். அல்லேலூயா, சத்தமா ஒரு அல்லேலூயா. அதனால ஏதாவது ஒரு நஷ்டம் வந்தா, வீட்டில் ஒரு துர்மரணம் வந்தா, வீட்டில் ஒரு வியாதி வந்தா, ஒரு கடன் பிரச்சனை வந்தா, ஒரு கஷ்டம் வந்தா, நம்மளை கொண்டு போய் யோபுவோட ஒத்து பார்த்துடுறோம். அங்கதான் நம்ம பிரச்சனை, அங்கதான் நமக்கு இருக்கிற ஆமீன் பெரிய ப்ராப்ளம். என்ன? யோபுவுக்கு வராத பிரச்சனையா நமக்கு வந்துட்டு கர்த்தர் யோபுவை நடத்தினார். ஆனா நீங்க யோபு இல்ல, நீங்க வேற ஆளு. ஆமீன் சொல்ல மாட்டாங்க. நீங்க இருக்கிற காலம் வேற, நீங்க அறிஞ்சிருக்கிற சத்தியம் வேற, உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அதிகாரம் வேற. சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாதுன்றாரு. இன்னைக்கு இந்த சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கிட்டு இருக்கு சிஸ்டர். தேவ ஆமென் ஆவியானவர் இங்க கிரியை செய்யணும்னா முதல்ல இந்த சத்தியத்தை உட்கிரகிக்கணும். அல்லேலூயா. நீங்க வேற ஆளு. எல்லாம் சொல்லுங்க, நீங்க யாரு? நீங்க யோபு கிடையாது. அல்லேலூயா. அவன் பாட்டுக்குள்ள சோதிப்பானா, நம்ம பாட்டுக்குள்ள விட்டுட்டு இருக்கிறதுக்கு நாம யோபு அல்ல, நாம் புதிய ஏற்பாட்டின் தேவ பிள்ளைகள். தேவன் நமக்கு அதிகாரம் தந்திருக்கிறார். இன்னைக்கு அவனுடைய அரண்கள் நிர்மூலமாகணும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அநேக இடங்களுக்கு நான் போகிறபடினால் தேவ மக்களை நேருக்கு நேர் சந்திக்கிறேன். சில குடும்பங்களில் இருக்கிற போது அவங்க அனுமதிக்கிறாங்க. நடந்துட்டே இருக்கு. இவங்க வியாதி, அடுத்து இவங்களுக்கு வியாதி, அடுத்து இவங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட், அந்த ஆக்சிடென்ட்டுக்கு பிறகு இது என்னன்னே தெரியல, சாபமா இருக்குமோ, பில்லி சூனியமா இருக்குமோ, மந்திரவாதமா இருக்குமோ, வைக்கட்டுமே, பில்லி சூனியமே வைக்கட்டுமே, மந்திரவாதமே செய்யட்டுமே, முன்னோருடைய சாபமே வரட்டுமே, எதுவும் தொட முடியாத வேலைக்குள்ள நீங்க இருக்கீங்கிற சத்தியம் உங்களுக்கு விளங்கிட்டுனா அது இயேசுவின் நாமத்தில் வெளியே நிறுத்தப்படும். கரங்களை தட்டி அந்நிய பாஷை பேசி தேவ ஆவியானுடைய பலத்தால அதிகாரப்படுத்தப்படுங்க. ரபா கபா ருதா ரபா. ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா. ஆமென். பழைய ஏற்பாட்டிலேயே இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் இஸ்ரவேலுக்கு விரோதமான, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான அவனுக்கேன்னு சொல்லும்போது புரிஞ்சுக்கோங்க, சத்தியம் இல்லாத அவனுக்கு, இயேசுவை அறியாத அவனுக்கு, அப்பான்னு கூப்பிட முடியாத அவனுக்கே மந்திரவாதம் இல்லைன்னா உள்ளேயே அவரை வைத்திருக்கிற எனக்கு விரோதமா எவன் பில்லி சூனியம் செய்து விட முடியும்? அல்லேலூயா. அதையே நினச்சிட்டு இருக்கிறது. இவ வச்சிருப்பாங்களோ, அவங்க வச்சிருப்பாங்களோ, அவங்க மொழியே சரியில்லை, அவன் ஏற்கனவே சொன்னான் பாரு உன்னை வாழ விடுதனான்னு, ஒருவேளை அவனாத்தான் இருக்குமோ, நான் பார்த்தேன் அவன் நைட்டில் எங்கேயோ போனான், இப்படியே கற்பனையா. நீங்கள் அதுக்கும் மேலே அதிகாரம் பெற்றவர்கள். கர்த்தருடைய வேதம் என்னும் பட்டயம் உங்கள் கையில் உண்டு. சத்தமா ஒரு ஆமென். கர்த்தர்னைக்கு அரண்களை முறிப்பாரா? ஆமென். ஹல்லேலூயா. தேவ பலமுள்ளவர்கள் நாம், தேவ பலமுள்ளவர். 2 கொரிந்தியர் 10:4 இன்னும் ஒரு தடவை வாசிச்சுட்டு
நாம் செய்திக்கு வருவோம். எங்களுடைய போராயுதங்கள், எங்களுடைய போராயுதங்கள், வாசிங்க வாசிங்க, சேர்ந்து படி. இல்ல தங்கச்சி நன்றி, எல்லாரும் சேர்ந்து அப்படியே படிங்க பார்க்கலாம், எல்லாரும் படிங்க. எங்களுடைய போராயுதங்கள் எதற்கு ஏற்றது அல்ல, வாய் சண்டையால் ஜெயிப்பது அல்ல, வழக்கு போட்டு ஜெயிப்பது அல்ல, ஆட்களை பிடிச்சி நீ வரியா நீ வரியா இதை எப்படியாவது கேட்கணும் அப்படி ஜெயிக்கிற ஆயுதம் அல்ல நம்முடைய ஆயுதம். நம்முடைய ஆயுதம் அரண்களையே நிர்மூலமாக்குகிற தேவ பலம் உள்ளவை. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த பகல் வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுத்தர போகிற சத்தியம் என்னவென்றால், செய்தியின் தலைப்பை ஞாபகப்படுத்துகிறேன். முற்றுகைகள் முடிவுக்கு வரட்டும். சத்துரு தம்முடைய ஆமென் கூட்டத்தோடு தேவ ஜனத்திற்கு எதிராக யுத்தங்களை செய்கிறான். அவன் நம்மோடு போராடுகிறான். அவன் நம்மோடு போராடுவதற்கு 5 காரணங்கள் நான் சொல்ல நேரமில்லை. அதில் முக்கியமான காரணம் என்னவென்றால், அவன் இருக்க வேண்டிய உன்னதமான ஸ்தானத்திலே கர்த்தர் மனிதர்களாகி நம்மை கொண்டு போய் வைத்து விட்டதை அவனால் பொறுத்து கொள்ளவே முடியவில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஏதேனிலே இருந்தவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன், உயர்ந்த கற்களால் தங்களை அலங்கரித்துக் கொண்டவன், இசைக்கருவியினாலேயே அவன் உடல் உருவாக்கப்பட்டிருந்தது, அக்கினிமயமான கற்கள் நடுவே உலாவினவன், கர்த்தருக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருந்தவன். அல்லேலூயா. ஆனா அவன் ஸ்தானம் பிடுங்கப்பட்டது. உங்களுக்கு அந்த கதெல்லாம் தெரியும். அவன் அங்கே இருந்து விழத்தள்ளப்பட்டான். தேவன் அந்த இடத்தில் மாம்சத்தில் இருக்கிற மண்ணினால் செய்யப்பட்ட மனிதனை கொண்டு போய் தன் பிள்ளை என்று வைத்ததை அவனால இன்னைய வரைக்கும் பொறுக்கவே, அதனால உங்களோட போராடுறான், போராடதான் செய்வான். ஆவிக்குரிய யுத்தம் நம் எல்லாருக்கும் உண்டு, கவனியுங்கள். ஆனால் அவன் யுத்தம் பண்ணுகிற முறைகளில் முக்கியமான ஒன்றுதான் அரண்களை எழுப்புதல், முற்றுகையிடுதல். முற்றுகையிடுதல் என்றால் என்ன? என்னை கவனிங்க, நான் உங்களுக்கு ஹிஸ்டரியில இருந்து சொல்றேன். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ராஜாக்கள் ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்திற்கு யுத்தத்திற்கு போகிற போது அவர்கள் பல முறைமைகளை பின்பற்றுவார்கள். அதில் ஒன்றுதான் நமக்கு பரிச்சயமாய் தெரிந்த தாவீது கோலியாத்தை ஜெயித்த கதை. 2 பேரும் யுத்தத்தை அறிவித்துக் கொண்டு ஒரே பாளையத்தில், ஒரே பள்ளத்தாக்கில், ஒரே வனாந்தரத்தில் வந்து பாளையம் இறங்கி இருப்பார்கள். திடீரென்று யுத்தம் கலக்கும். அல்லேலூயா. அதில் யார் ஜெயிப்பார்களோ அப்படி நடந்து கொண்டிருந்த நேரத்தில் கோலியாத் சவுலோட கதையே வேற. கோலியாத் சொல்லுகிறான், நாம் எல்லாரும் யுத்தம் செய்ய வேண்டாம், ஒருவனை வரவிடுங்கள். இது ஒரு யுத்த முறை. கவனியுங்கள். திடீரென்று போய் தாக்குகிறது. இப்படி எல்லாம் பல மெத்தட்ஸ் ஆஃப் வார்ஃபேர், பல முறைகளில் யுத்தங்கள் நடந்தாலும் யுத்த முறைமைகளில் இருக்கிற ஒரு சிறப்பான முறை முற்றுகையிடுதல். அப்படின்னா என்ன? என்னை கவனிங்க. அவர்கள் எந்த பட்டணத்தை, எந்த ராஜ்யத்தை பிடிக்க விரும்புகிறார்களோ அந்த ராஜ்யத்துக்கு விரோதமா ராணுவத்தை எல்லாம் கூட்டிக் கொண்டு போய் அந்த பட்டணத்தை சுற்றிலும் வேலி அடைப்பார்கள். அது ஒருவேளை கற்குவியலா இருக்கலாம், அல்லது மண்ணை கொண்டு போய் குமிக்கிறதா இருக்கலாம், முள்ளுகளால் அடைக்கிறதா இருக்கலாம், அல்லது பெரிய பள்ளங்கள், அகழின்னு சொல்லுவோம், பெரிய பள்ளங்களை தோண்டி உள்ளே இருந்து யாரும் வெளியே வராமல், வெளியே இருந்து யாரும் உள்ளே போகாமல் தடுக்கிறதா இருக்கலாம். என்னை கவனியுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்படி எல்லாம் ஆமென் முற்றுகையை அமைத்துவிட்டு இந்த எதிரிகள் ஒளித்துக் கொள்வார்கள். முற்றுகை என்றால் 2 நாள், 5 நாள், 10 நாள் அல்ல, மாத கணக்கிலே கூட சில நாட்கள் முற்றுகை இருக்கும். உள்ளே இருந்து ஒருவரும் வெளியே வர முடியாது, சத்தமே கேட்காது, இரத்தமே சிந்தப்படாது, எக்கால சத்தம் துணிக்காது, எல்லாம் நார்மலாவே இருக்கும். பட்டணத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஏதோ ஒன்று நடக்குது, ஆனாலும் இப்போதைக்கு பிரச்சனை இல்லை. சாப்பாடு ஒழுங்கா கிடைக்குது, தண்ணி ஒழுங்கா வருது, தானியம் ஒழுங்கா வருது, பிள்ளைங்க எல்லாம் கூட தான் இருக்கிறாங்க. யுத்தம் இல்லைன்னு நினைச்சு அமைதியா வாழ்ந்துட்டு இருக்கிற போது நடப்பது என்ன? என்னை கவனிங்கள். பல மாதமாய் எதிரிகளால் சூழப்பட்டிருக்கிற இந்த பட்டணத்திற்குள்ள வெளியே இருந்து வர வேண்டிய தானியங்கள், உணவுப் பொருட்கள் வராமல் போகும். உள்ளே இருந்து யாரும் வெளியே போக முடியாது. உள்ளே இருந்து போக முடியலை, வெளியே இருந்து தானியங்கள் வரவில்லை, உணவுப் பொருட்கள் வராததால மெல்ல விலையேற்றம் அதிகமாகும். அல்லேலூயா. விலைவாசி கூடும், ஆனாலும் மக்கள் அமைதியா இருப்பாங்க. விலைவாசி கூடின பிறகு
பஞ்சம் உண்டாக ஆரம்பிக்கும், பொருட்கள் இல்லாமல் போக ஆரம்பிக்கும், பால் இல்லாமல் போகும், கோதுமை இல்லாமல் போகும், தண்ணீர் இல்லாமல் போகும். முதலாவது பாதிக்கப்படுவது குழந்தைகளும் பெரியவர்களும் கர்ப்பிணி பெண்களும். இவங்க எல்லாம் பலவீனப்படுகிற நேரத்தில் ஆனாலும் எதிரி இன்னும் காத்திருப்பான். அவனுடைய நோக்கம் குழந்தைகள் சாவதல்ல, பெரியவர்கள் பலவீனப்படுவதல்ல, கர்ப்பஸ்திரிகள் விழுவதல்ல. அவனுடைய நோக்கம் இந்த பட்டணத்தில் இருக்கிற ஆண் மக்கள் பலவீனம் அடைவது. போர் வீரர்கள் பலவீனம் அடைகிற வரைக்கும் காத்து கொண்டிருக்கிற இந்த சத்துரு எப்போ அவங்க எல்லாம் தண்ணீர் இல்லாமல் உணவில்லாமல் டயர்ட் ஆகிறாங்கன்னு தெரியுதோ அப்பொழுது எளிதாய் வந்து அந்த பட்டணத்தை பிடித்துக் கொள்வான். ஆமென். அதில் ஒன்றுதான் 2 ராஜாக்கள் 6வது அதிகாரத்தில் நடக்கிறது. 24ஆம் வசனம். பெனாதாத், சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் தன்னுடைய இராணுவத்தை எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து சமாரியாவை அதனாலே தேசத்தில் கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. என்னை கவனிக்கிறீர்களா? கர்த்தர் நல்லவர். நான் இது போன்ற ஒரு சபையினுடைய போதகர். 5 வேதாகம கல்லூரிகளிலே நான் ஆசிரியர். எதுக்கு இப்போ சொல்கிறேன்னா, கீழே உட்கார்ந்துருக்கிறவங்கள விட சேரில் உட்கார்ந்துருக்கிறவங்கள எனக்கு கண்ணு நல்லா தெரியும். வாத்தியார் கண்ணு. பின்னாடி இருக்கிற அம்மா கூட எனக்கு நல்லா தெரிவாங்க. உங்கள் கண்ணாடி வழியாக ஊடுருவி நீங்கள் கண்ணை திறந்திருக்கீங்களா மூடி இருக்கலான்னு பார்க்குற வல்லமை எனக்கு உண்டு. அதனால் கண்ணாடி போட்டிருக்கோம் பார்க்க முடியாதுன்னு உறங்கலான்னு நினைக்காதீங்க. சான்ஸே கிடையாது. அல்லேலூயா. சிலரை நான் உறங்க அனுமதிக்கிறேன். ஐயோ பாவம், அவங்க சொப்பனத்திலேயே என் பிரசங்கத்தை கேட்பாங்க. நீங்கள் வேணால் முடிஞ்சோடனே கேளுங்க. அவங்க சொல்லுவாங்க, நான் ஒரு சொப்பனம் கண்டேன், ஒரு தம்பி குள்ளமாக வெள்ளைச்சட்டை போட்டு அப்படியே அங்கே எங்கேயும் சுற்றிட்டே இருந்தான். முற்றுக்கன்னா பாரு, எனக்கு என்னன்னே தெரியலம்பாங்க. நீங்கள் சொல்லுங்கள், அது சொப்பனம் இல்லை, அந்த தம்பி உண்மையிலே வந்தான். அல்லேலூயா. அது ஒரு முற்றுகை. நான் சொல்ல போகிறேன். வசனம் கேட்டால் விளங்கிரும் அந்த குடும்பம்னு அந்த குடும்பத்தை வசனம் கேட்க விட மாட்டான். ஆமே. வசனம் கேட்டால் சுகமாயிரும்னு விட மாட்டான். வசனம் முடிஞ்ச பிறகு ஐயாட்ட வந்து தலை கொடுப்பாங்க. சொல்ல ஐயா சோம் பண்ணி விடுதலை ஆக்குங்க. உங்களுக்கு விடுதலை வராது. ஏன்னா உங்கள் விடுதலை வசனத்தில் தான் இருக்குது, ஜெபத்தில் இருக்குது. வசனம் கேட்டுட்டு வந்து ஜெபிக்கணும், ஒப்பு கொடுத்த பிறகு ஜெபிக்கணும். ஆமென். சத்தியத்துக்கு அர்ப்பணித்த பிறகு ஜெபிக்கணும், அதுதான் விடுதலை. அதனால நல்ல ஒரு ஃபேனுக்கு கீழே உட்காந்து ஒரு உறக்கத்தை போட்டுட்டு 1:15 மணிக்கு வந்து ஜெபிக்க வராதிய, கண்டிப்பாக உங்களுக்கு முற்றுக்க விடாது. ஆமென். சரி, எல்லாரையும் சிரிப்பாக்குறதுக்கு சந்தோஷப்படுத்துறதுக்கு தான் சொன்னேன். 1-2 முதியவர்கள் இருக்காங்க, விட்டுருங்க. லெட் தம் டு இட். பாவம் நைட்டெல்லாம் தூங்காமல் தேவ சமூகத்திலேயாவது ஒரு இளைப்பாறுதல் அவளுக்கு கிடைக்குது. இல்லை கொடுத்து வச்ச மக்கள். நமக்கு நைட்டும் தூக்கம் வர மாட்டேங்குது, பகல்லையும் தூக்கம் வர மாட்டேங்குது. அவளுக்கு எங்கே போனாலும் வருதுன்னா கர்த்தர் பிரியமானவனுக்கு இன்பமான நித்திரை கொடுக்கட்டும். நீங்கள் கவனிக்க ஆயத்தமாக இருக்கீங்களா? சத்தமாக ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். யுத்த முறைமைகளிலேயே மோசமான யுத்தம் முற்றுகையிடுதல். ஏன் தெரியுமா? தங்களுக்கு விரோதமா ஒரு யுத்தம் நடக்கிறதே இந்த பட்டணத்தில் இருக்க மக்களுக்கு தெரியாது. எந்த சேதமும் இல்லை, காயம் இல்லை, வலி இல்லை, ரத்தம் இல்லை, போராட்டம் இல்லை. அதனால இவங்க என்னன்னா, எப்படி இருக்கீங்க சிஸ்டர்? நல்லா இருக்கேன் பாஸ்டர். பரவாயில்லையா? பரவாயில்ல. இப்ப கர்த்தர் ஒரு மாதிரி அப்படியே போகுது. கவனியுங்கள். தாங்கள் முற்றுகையிடப்பட்டிருப்பதே அறியாமல் இருப்பதால் சாத்தானுக்கு அவனுடைய வெற்றி எளிதாக கிடைத்து விடுகிறது. ஆண்டவர் நம்முடைய திருச்சபையின் மீது அன்பு வைத்திருப்பதால் இன்றைக்கு நம்முடைய கண்கள் திறக்க தம்முடைய சத்தியத்தை தந்து சில அடையாளங்களை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். முற்றுகையிடப்பட்டிருக்கிறவர்களினுடைய அடையாளங்களைத்தான் 5 குறிப்புகளை உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். நேரடியான யுத்தத்தை விட சகோதரி, முற்றுகையிடப்பட்ட இந்த யுத்தம் கொடுமையானது.
ஏன் தெரியுமா? ஒருவேளை பிசாசு உங்களோடு நேரடியாய் போராட வந்தால் நீங்க உடனே கண்டுபிடிச்சிருவீங்க பிசாசினுடைய போராட்டம் இது. என்னை கவனிக்கிறீங்களா? ஒரு கெட்ட சொப்பனம் அல்லது மீண்டும் மீண்டும் பலவீனம், வீட்டுக்குள்ளே ஒரு தகராறு, தேவையில்லாத ஒரு புயல், அல்லது மீண்டும் மீண்டும் ஆமேன் வியாதி, ஆமேன் பிள்ளைகள் ரத்த காயத்தோட வர்றாங்க, நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. பாஸ்டர்ட்ட வந்து சொல்லுவீங்க, பாஸ்டர் சொல்லுவார் வாங்க உபவாசம் இருந்து ஜெபிக்கலாம். ஒரே நாள்ல ஜெபம் பண்ணி அவன் வேலையை முடிச்சிருவீங்கன்னு அவனுக்கு தெரியும். ஒரு ஆமென். ஹல்லேலூயா. நேரடி யுத்தம் ஏற்பட்டால் அவனை நாம் எளிதில் வீழ்த்துவோம் என்று அவனுக்கு தெரியும். அதனாலதான் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடுகிற சத்துரு முற்றுகையிட்டு குடும்பங்களை பிடிக்க பார்க்கிறான். ஹல்லேலூயா. இந்த பிரசங்கத்தை மற்ற பிரசங்கங்களைப் போல கேட்க வேண்டாம். இது உங்கள் விடுதலை சார்ந்தது என்று நான் உங்களை இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறேன். அல்லேலூயா. முற்றுகையிட்டு குடும்பங்களை கவிழ்க்க பார்க்கிறான். ஏன்? முற்றுகையிட்டால் யுத்தம் நடப்பதே தெரியாது. உள்ள ஜெபம் தானா நடக்கும். ஆமென். சாப்பாடு தானா நடக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேலைக்கு போறது, பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போறது, குடும்பத்தில் நடக்கிறது எல்லாமே கரெக்டா நடக்கும். ஆனா அந்த குடும்பம் மெல்ல 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 பலவீனப்பட்டு வருவதை சத்துரு மாத்திரமே அறிவான். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு முன்னரே எச்சரித்து நம்முடைய முற்றுகைகளை முடிக்க விரும்புகிறார். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லிருங்க. ஹல்லேலூயா. உள்ளே இருந்து ஒருவரும் வெளியே வர முடியாது, வெளியே இருந்து எதுவும் உள்ள வர முடியாது. என்ன இருக்கிறதோ அது இருக்கும். நம்மையும் சில நேரம் இந்த 10 மாதங்களாய் பிசாசு அப்படி ஒரு திருப்திக்குள்ள வச்சிருக்கிறான் சிஸ்டர். ஒன்னும் புதுசா நடக்கல. கர்த்தர் தந்த அற்புதங்கள் கிடைக்கல, கர்த்தர் தந்த தரிசனங்கள் நிறைவேறல, ஒரு புதிய எல்லைக்குள்ள குடும்பம் இன்னும் போகல, எந்த அனுபவமும் இல்லை. ஆனா நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் நல்லா போயிட்டு இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. நான் இடத்தில் கேட்கிறேன், இந்த 10 மாதங்களில் எத்தனை ஜெப குறிப்புகளுக்கு பதில் வாங்கி இருக்கிறீர்கள்? இந்த 10 மாதங்களில் எத்தனை வெற்றிகளை பெற்றிருக்கிறீர்கள்? இந்த 10 மாதங்களில் வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதல் உங்க குடும்பத்தில் உண்டா? இந்த 10 மாதத்திலே நீங்கள் கர்த்தரிடத்தில் கேட்ட சில நன்மைகள் உங்களுக்கு நடந்திருக்கிறதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லை என்றால் நான் உங்களை குற்றப்படுத்தவில்லை. நாம் அதை குறித்து உணர்வற்றவர்களாய் இப்போ வாழ்றதே பெரிய விஷயம் பாஸ்டர், ஜெபிக்கிறதே பெரிய விஷயம், ஆராதனைக்கு வர்றதே பெரிய விஷயம், அப்படியே போயிட்டு இருக்கிறோம். இதையே நன்மை என்று சொல்லுகிறோம், இதையே கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறோம். உண்மை. தேவன் நம்மை அனுதினமும் காக்கிறார், தேவன் நம்மை அனுதினமும் விசாரிக்கிறார். ஆனா ஒரு தேவ பிள்ளையை குறித்த தேவ நோக்கம் இது போன்ற ஒரு நார்மல் லைஃப்லயே மாத கணக்கில் இருப்பதல்ல. அவர் உங்களை முன்னேறி செல்ல அழைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொன்னீங்களா? அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு படி மேலே ஏறி இருக்கிறோமா? குடும்ப வாழ்க்கையில நாம் நினைத்த ஒரு படி மேலே ஏறி இருக்கிறோமா? நம்முடைய பொருளாதார வாழ்க்கையில ஒரு விடுதலையை நாம பெற்றிருக்கிறோமா? ஊழியத்தில் இன்னும் ஒரு எல்லைக்குள்ள பிரவேசித்திருக்கிறோமா? இல்லை என்றால் இந்த செய்தி உங்களுக்கானது. நீங்கள் கவனிக்க கேட்கிறேன். அல்லேலூயா. பாஸ்டர், இந்த மாதிரியான பிரசங்கத்தை புறஜாதிகளுக்கு பண்ணுங்க, புதிய மக்களுக்கு பண்ணுங்க, அவங்க தான் முற்றுகையிடப்பட்டிருப்பாங்க. எங்களுக்கெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை. நாங்க விடுதலையா இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்க சுதந்திரமா இருக்கிறோம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கிறார். நாங்க நல்ல அந்நிய பாஷை பேசுறோம், ஆவியில நிரம்புறோம், தேவ பிரசன்னத்தை உணர்றோம். அதனால எனக்கு முற்றுகை இல்லை அப்படி யாராவது சொல்லுவீங்கன்னா இந்த 5 அடையாளங்களை கொஞ்சம் கவனியுங்கள். ஒரு குடும்பம், ஒரு தேவ பிள்ளை, ஒரு ஊழியம் அல்லது ஒரு தொழில், ஆமென், ஒருவருடைய குடும்ப வாழ்க்கை, ஒருவருடைய பொருளாதாரம் முற்றுகையிடப்பட்டிருந்தால் 5 அடையாளங்கள் அங்கே இருக்கும். முதல் அடையாளம் வசனம் 25. அதனால் சமாரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. ஒரு கழுதையின் தலை 80 வெள்ளிக்காசுக்கும் புறாக்களுக்கு போடுகிற கால்படி பயறு 5 வெள்ளிக்காசுக்கும் விற்கப்படும் அளவுக்கு முற்றுகையின் முதல் அடையாளம். அற்பமானவை முக்கியத்துவம் பெறுமானால் நீங்கள் முற்றுகையில் இருக்கிறீர்கள். எழுதுகிறவர்கள் குறித்துக் கொள்ளுங்கள். 5 என்ற தொடக்கத்திலேயே உங்களுக்கு வார்த்தைகளை தருகிறேன். எழுதாதவர்கள் கண்டிருந்து என்னை கவனியுங்கள். என்னை பாருங்கள், உங்களுக்கு யோகம் வரும். ஆமென். அந்த வீணா போற கழுதையை பார்த்தாலே யோகம் வரும்னா இயேசுவை சுமக்கிற கழுதையை பார்த்தா யோகம் வரத்தானே செய்யணும். அதனால சொன்னேன். ரைட், என்னைய பாரு. நம்பர் 1, அற்பமானவை முக்கியத்துவம் பெறுமானால்
அது முற்றுகையின் அடையாளம். ஆமென். 25ஆம் வசனத்துல ஒரு கழுதையின் தலைக்கு எவ்வளவு வெள்ளி காசா? எவ்வளோ? 80. யோசேப்புங்கிற ஒரு நல்ல வாலிபனுக்கு எத்தனை வெள்ளி? இயேசு கிறிஸ்துங்கிற ஒரு நல்ல வாலிபனுக்கு எத்தனை வெள்ளி? ஆனா இங்க ஒரு கழுதையின் தலை. கழுதை புசிக்க கூடாத அசுத்தமான ஒரு விலங்கு. அதனுடைய மாம்சம் சாப்பிடக்கூடாது என்று பழைய ஏற்பாட்டின் சட்டம் சொல்லுகிறது. மாம்சமே தூக்கி எறியப்பட வேண்டியதென்றால் தலையை யோசிச்சு பாருங்க. அதுல ஒன்றும் இருக்கிறது இல்லை. அதுல அவ்வளவா மாம்சம் இறைச்சி இருக்கிறது இல்லை. அது வெறும் மண்டை ஓடும் தோலும் தான். ஆனா அதுக்கு மக்கள் போட்டி போடுறாங்க, அதுக்கு அதிக விலை கொடுக்க தயாரா இருக்கிறாங்க. ஏன்? முற்றுகையின் முதல் அடையாளம் என்ன? அசுத்தமானவையும் அங்கீகரிக்கப்படாதவையும் அற்பமா எண்ணி எரியப்பட வேண்டியதும் மிகப்பெரிய விலை பெறும் என்றால் அது முற்றுகையின் முதல் அடையாளம். அன்பு தேவ பிள்ளைகள் கவனியுங்கள். தூக்கி எறியப்பட வேண்டிய சில பாவங்கள், தூக்கி எறியப்பட வேண்டிய சில உறவுகள், விட்டுவிடப்பட வேண்டிய சில நபர்கள், அசுத்தமாய் கருதப்பட வேண்டிய சில ஆமேன் குணாதிசயங்கள், நம்முடைய வீட்டிலே இருக்கக்கூடாத சில பொருட்கள், நம்முடைய சரீரத்திலே வரக்கூடாத சில காரியங்கள், நம்முடைய சிந்தைக்குள் ஏறக்கூடாத சில சிந்தைகள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாத சில குணாதிசயங்கள், சுபாவங்கள் நம்ம வாழ்க்கையில் அதிக விலையேற பெற்றதாய் முக்கியமான இடம் பெற்றிருக்கும் என்றால் அது முற்றுகையின் முதல் அடையாளம். விளங்குனவங்க ஆமேன் சொல்லிருங்க. நீ எல்லாம் முதிர்ச்சியான தேவ மக்கள், அதனால நான் ஆழமா சொல்ல வேண்டியதே இல்லைன்னு எனக்கு தெரியும், புரியுதுன்னு நினைக்கிறேன். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அற்பமானவை வேதம் அதை அசுத்தம் என்கிறது. ஆனா நம்ம வீட்டில் அதுதான் முதல் இடத்துல இருக்கு. பாஸ்டர் இதை மட்டும் விட முடியல, பாஸ்டர் இந்த ஃப்ரெண்டை விட முடியல, இந்த மாமா மச்சான விட முடியல, இந்த உறவை என்னால விட முடியாது. ஏன்னா அவங்க எங்க வீட்டில் ரொம்ப முக்கியமானவங்க, அவங்க தான் கொடுத்து உதவுறாங்க, அவங்க தான் எனக்கு ஆலோசனை, அவங்க தான் எனக்கு வலது கை, யாரும் இல்லாத நேரத்தில் வந்தாக இருக்கலாம். ஆனா ஆண்டவனுக்கு சொல்றார், கழுதையின் தலையது, அது உன்னை ஆமென் ஹல்லேலூயா இடறலுக்கு நடத்துகிறது, அதுவும் ஆவிக்குரிய வாழ்க்கையை தடுக்கிறது, அதுவும் அபிஷேகத்தை கெடுக்கிறது, அதுவும் அழைப்பை நிறுத்துகிறது என்றால் அது குப்பையில் எறியப்பட வேண்டியது. ஆனா அதுக்கு அதிக முக்கியத்துவம். ஆமென். இந்த பிரசங்கம் முடியும் வரை நீங்கள் ஆமென் சொல்ல மாட்டீர்கள். ஆனாலும் பரவாயில்லை, காதுகள் திறந்திருந்தால் போதுமானது. கர்த்தர் உங்க வாழ்க்கையில கேட்கிற போதே விடுதலையை தருவாராக. சத்தமோர் அல்லேலூயா. எதுக்கு வேலை கொடுக்கிறோம் சிஸ்டர்? நேரம் எதுக்கு கொடுக்குறோம் யோசிங்க. குப்பையில் போட வேண்டிய மொபைலுக்கு, ஷார்ட்ஸு, ரீல்ஸு, இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே அதுதான் அதுக்கு முக்கியம். பைபிள் படிக்க நேரம் இருக்கா? ஜெபம் பண்ண நேரம் இருக்கா? குடும்ப ஜெபத்துக்கு நேரம் இருக்கா? இல்லை. அற்பமானவை, தேவன் ஏற்றுக்கொள்ளாதவை, சபையின் ஒழுங்குக்கு அப்புறத்தில் உள்ளவை, ஒரு பரிசுத்தவான் வாழ வேண்டிய வாழ்க்கைக்கு வெளியே இருப்பவை. ஆனா அது நம்ம வாழ்க்கையில முக்கியமான இடம். அதுன்னா ஓடிடுறது, அதுக்குன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ், அதுக்குன்னா அதிக நேரம், அதுக்குன்னா அதிக பணம், அதுக்குன்னா அதிக ஆமீன் உழைப்பு நீங்கள் தருவீர்கள் என்றால் அந்த கழுதை தலை உங்க வாழ்க்கையின் முக்கியமான இடத்தில் இருக்கும் என்றால் ஆவியானவர் நமக்கு வெளிச்சம் போட்டு காண்பிக்கிறார். யூ ஆர் அண்டர் சீஜ்டு, நீ முற்றுகையிடப்பட்டிருக்கிறாய். இன்னொன்னு இருக்கு, கார்படி பயறு. எதுக்கு போடுற பயிரா? புறாக்களுக்கு போடுற பயிர். இது நம்ம ஊர்ல இருக்கிற உமி மாதிரி. கவனிங்கள், எரிபொருளாக பயன்படும். பெர்சிய தேசத்தில் இந்த பயிரை தான் நிலத்துக்கு உரமாக பயன்படுத்துவாங்களாம். சாப்பிட்டா வயிறு ஏற்காது, ஜீரணமாகாது, வயிற்றிலே பாடுகள், பிரச்சனைகள் வரலாம். ஆனா வேற வழி இல்லை. இந்த தேசம் முற்றுகையிடப்பட்டிருப்பதின் அடுத்த அடையாளம் என்ன? அற்பமான, வயிற்றுக்கு ஏற்காத, தன்னுடைய சரீரத்திற்கு ஒத்த
ஒத்து போகாத ஒன்றில் சத்தே கிடையாது. அதுல இதை சாப்பிடுறதுனால உன் சரீரம் பலப்படாதப்பா, ஆனாலும் எனக்கு வேணும், 5 வெள்ளிக்காசு தர்றேன். என்னை கவனியுங்கள், நம்முடைய வாழ்க்கையிலையும் நமக்கு பிரயோஜனப்படாத, ஹல்லேலூயா, நம்மை கொஞ்சமும் பலப்படுத்தாத, நம்முடைய தரிசனத்தை ஊக்குவிக்காத, ஆவியானவர் யாரோட பேசிக் கொண்டிருக்கிறார், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்பாத, உங்கள் ஆவியிலே பலப்படுத்தாத சிலவற்றுக்கு அதிக முக்கியத்துவம் தந்திருப்பீர்கள் என்றால் இது முற்றுகையின் அடையாளம். அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம சொல்றது அது எனக்கு ஒரு பலவீனம் மாதிரி இருக்கு பாஸ்டர், எனக்கு அது ஒரு சின்ன பலவீனம், அதை நான் திருவிருந்து ஆராதனையிலே ராப்போஜன பந்தியிலே அறிக்கை செய்வேன். பலவீனம் இல்ல, முற்றுகையின் அடையாளம். உங்ககிட்ட மட்டுமில்ல, உங்கள் பிள்ளைகளால் உங்க வீட்டுக்குள்ள வரக்கூடாத சில காரியம் வரும் என்றால் உங்க பிள்ளைகள் முற்றுகையிடப்பட்டிருக்கிறார்கள். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆமா, தாயின் தகப்பனும் சிம்சோன்ட்ட சொல்றாங்க, இந்த பெலிஸ்திய பெண் நமக்கு வேண்டாம், விருத்த சேதனம் இல்லாதவள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தெய்வ பக்தி இல்லாதவள், யெகோவாவை பின்பற்றாதவள் அப்படின்னு சொன்னா சிம்சோனுக்கு அந்த கழுதத்தலை தான் வேணும். அவள் என் கண்களுக்கு பிரியமானவள், அந்த கழுதத்தலைக்கு ரொம்ப முக்கியம், அந்த கழுதத்தலைக்காக நான் யுத்தம் கூட பண்ணுவேன், அந்த கழுதத்தலைக்காக 30 பேரை கூட கொல்லுவேன், அந்த கழுதத்தலைக்காக நான் அப்படியே விடுகதை எல்லாம் நான் போடுவேன் இப்படின்னு போய் நிக்கிறான் பாருங்க. கழுதை தலை எங்கே கொண்டு வந்து நிறுத்தியது? சிம்சோனுக்கு விளங்கல, நாம் முற்றுகையிடப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆவியானவர் சிலருடைய மனக்கண்களை திறக்கிறார். இது சாதாரணமாக நடக்கல சிஸ்டர், இது சாதாரணமாக நடக்கல. பிள்ளைகள் கழுதை தலை போன்ற ஒரு அசுத்தத்தை தலைக்கு மேலே தூக்கி வச்சிட்டு இருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுலேயே நீங்கள் சத்தம் போட்டு பார்க்குறீங்க, நீங்கள் திட்டி பார்க்குறீங்க, ஆலோசனை சொல்லி பார்க்குறீங்க, அதட்டி பார்க்குறீங்க, அடித்து பார்க்குறீங்க, ஆனாலும் கழுத தலையை விட மாட்டேன், இந்த ஊமியை நான் கொப்பட்டையில் போட மாட்டேன், இது எனக்கு ரொம்ப முக்கியம், என்னால் இதை விட முடியாதுன்றாங்களா? அது சாத்தானின் முற்றுகை. இன்னைக்கு உடைவதாக, இன்னைக்கு உடைவதாக. சத்தமாமேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு அந்த முற்றுகை உடைவதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்க பிள்ளைகளை எல்லாம் முற்றுகையிலிருந்து வெளியே கொண்டு வருவாராக. உங்க கணவர் முற்றுகையிடப்பட்டிருந்தால் இன்னைக்கு ஒரு விடுதலை வருவதாக. உங்க மனைவி சில நபர்களால் முற்றுகையிடப்பட்டிருந்தால் இன்றைக்கு அந்த முற்றுகை முடிவுக்கு வருவதாக. ஆமென். அற்பமானவை முக்கியத்துவம் பெறுமானால் அது முற்றுகையின் முதல் அடையாளம். இரண்டாவது அடையாளம் என்ன? வசனம் 28 29 படிப்போமா? 28 29 படிக்கிறதுக்கு முன்னாடி என்ன கவனிங்க. இப்போ இப்படி ஒரு கொடிய பஞ்சம், கழுத தலை கூட கிடைக்காத சூழல்ல என்னை பார்க்கிறீங்களா? ராஜ வஸ்திரம் தரித்து அந்த பட்டணத்தினுடைய உப்பரிகையிலே உலாவுகிறார். கீழே இருந்து 2 பெண்கள் கூப்பிடுகிறார்கள். அதில் ஒரு ஸ்திரீ அவளிடத்தில் கேட்கிறாள், ஆண்டவனே, நீர் என்னை ரட்சிக்க வேண்டும். ரட்சிக்க வேண்டும் என்ற வார்த்தை பைபிள்ல எல்லா இடத்துலையும் ரட்சியம்னு இருக்கும். ஆனால் அந்த வார்த்தைக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. இந்த இடத்தில் காப்பாற்றும் என்று அர்த்தம். சுகமாவதற்கும் ரட்சித்தது அப்படிதான் இயேசு சொல்வார். உன் விசுவாசம் உன்னை சுகமாக்குதலும் ரட்சிப்பு தான். இங்கே இவள் காப்பாற்றும் என்று கதறுகிறாள். ராஜா கேட்கிறார், நான் எப்படி காப்பாத்துறது? ஆலயத்தில் இருந்தா, களஞ்சியத்தில் இருந்தா, எல்லாம் காலியா இருக்கிறது. சரி, உன் வழக்கை சொல் அப்படின்னு சொன்ன போது அவள் சொன்ன வழக்கு 28 29 என் கூட எல்லாரும் படிக்கலாமா? ராஜா பின்னையும் அவளை பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவள், இந்த ஸ்திரீ என்னை நோக்கி, உன்னுடைய அந்த சின்ன மகனை தா, அவனை இன்று தின்போம், என்னுடைய மகனை நாளைக்கு தின்போம் என்றால். 29 வசனம் படிக்கிறீங்களா? அப்படியே என் மகனை ஆக்கி தின்றோம். வாட் a tragedy. எவ்வளவு கொடூரம் பார்த்தீங்களா? சொந்த பெற்றெடுத்த சுமந்து பெற்ற மகனை ஒருவேளை உணவுக்காக சமைத்து தின்றாளாம். இப்படி நடக்கும் என்று ஆண்டவர் உபாகமம் 28 சாபமாய் சொன்னார். நீங்கள் என்னை விட்டு பிரிந்து போனால் உங்கள் கற்ப பிள்ளைகளை நீங்கள் தின்ன வேண்டி வரும். இப்போ அந்த கதையை விடுங்க, எப்படி தின்றிருப்பாங்க அப்படி கற்பனை பண்ணாதீங்க, சத்தியத்துக்கு வாங்க.
இந்த சத்தியம் புதிய ஏற்பாட்டு தேவ மக்களுக்கு சொல்லுகிற உண்மை என்ன? கவனியுங்கள். முற்றுகையின் இரண்டாவது அடையாளம், அருமையானவை அசட்டை செய்யப்படுமானால் அது முற்றுகையின் இரண்டாம் அடையாளம். ஆமென். அருமையானவை. சகோதரிகள் கவனியுங்கள். இவள் ஆக்கி தின்றோம் என்று சொல்லுகிறாளே, யார் அது? ஏதோ தன் வீட்டில் வளர்த்த ஒரு ஆட்டை, தன் வீட்டிலே வளர்த்த ஒரு கன்றை ஆக்கி தின்றது போல சொல்லுகிறாளே, யார் இவன்? 10 மாதங்கள் சுமந்து பெற்றவள், மகன், என் மகன் என்று சொல்லுகிறாளே, அருமையானவன். தன்னுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க வேண்டியவன், தன்னுடைய குடும்பத்தை அடுத்த நிலையில் கட்ட வேண்டியவன். அல்லேலூயா சொல்லுங்க. மகன் என்ற வார்த்தைக்கு ஹீப்ருல பென், பென், பென் என்ற அர்த்தம். பென் என்ற எழுத்துக்கு என்ற வார்த்தைக்கு நீங்க அர்த்தம் பார்த்தீங்கன்னா கிளை, கிளை. அவன் தான் குடும்பத்தோட பிரான்ச், அவன் தான் குடும்பத்தோட அஸ்திமாரம். வேதம் அந்த மகனை பார்த்து சொல்லுகிறது, அவன் அம்புகளுக்கு சமம். அல்லேலூயா. அப்படின்னா என்ன? முக்கியமானவன், அருமையானவன், தவம் இருந்து பெற்றவன், காத்திருந்து பெற்றவன், வலியின் நடுவில் பெற்றவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் she boiled and eat for one day, ஒரு நாள் பசிக்காக அவனை ஆக்கி தின்றாளாம். ஆமென். முற்றுகையின் இரண்டாம் அடையாளம் என்ன தெரியுமா? அருமையானவை, காத்திருந்து பெற்றவை, விலை கொடுத்து பெற்றவை இன்றைக்கு அசட்டை செய்யப்படுமானால் அது முற்றுகையின் இரண்டாம் அடையாளம். இன்றைக்கு நாம் பிள்ளைகளை ஆக்கி தின்பதில்லை, பிள்ளைகளை விட விலையேற பெற்ற பரிசுத்தத்தை நாம் ஆக்கி தின்கிறோமே. அருமையானது ரட்சிப்பு. வேதம் சொல்கிறது, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? ரட்சிப்பை குறித்து இன்னைக்கு கவலை இருக்கா? அருமையானது. ஐயா, நீங்கள் பெற்றிருக்கிற பரிசுத்தம் சும்மா நீங்கள் நீதியாய் வாழ்ந்ததால் வந்ததல்ல, கிறிஸ்து சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்ததால் வந்தது. அந்த பரிசுத்தத்தை நாம் பாதுகாத்திருக்கிறோமா? இன்றைக்கு உங்க கையில இருக்கிற வேத புத்தகம் யாரோ பிரிண்ட் பண்ணி 100 ரூபாய்க்கு கிடைச்சதல்ல. இது சத்திய வேதம். இதற்காக விலை கொடுத்தவர்கள், தலை கொடுத்தவர்கள் எத்தனை பேர்? அருமையானதல்லவா? நீங்கள் இன்றைக்கு பேசுகிற அந்நிய பாஷை ஏதோ திடீரென்று உங்களுக்கு கிடைத்ததல்ல, அது எத்தனை அருமையானது. உங்களுக்குள் இருக்கிற அழைப்பு அருமையானது, உங்களுக்கு தேவன் தந்த வரங்கள் அருமையானது, உங்க மேல தேவன் வைத்த தரிசனம் அருமையானது. ஆமென் சொல்லுங்களே. உங்களுக்கு தேவன் தந்த ஊழியம் அருமையானது. இப்படி இந்த காலத்திலும் சத்தியம் பேசுகிற திருச்சபை எத்தனை அருமையானது. அல்லேலூயா. தன்னுடைய வாழ்க்கையையே கர்த்தருக்காக கொடுத்து உங்களுக்காக பணிவிடை செய்கிற ஒரு தேவ மனிதன் எத்தனை அருமையானது. ஆமென் சொல்லலையே. உங்க கூட இப்படி சபையிலே நிற்கிற சபை மக்களுடைய ஐக்கியம் எத்தனை அருமையானது. அருமையானதெல்லாம் இன்றைக்கு அசட்டை செய்யப்படுகிறது. ஆமென். அல்லேலூயா. அது முற்றுகையின் அடையாளம் சகோதரி. பலவீனம் அல்ல, ஏதோ திடீரென்று வருவதல்ல. என்னை கவனியுங்கள். தேவன் தந்த அருமையானதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் அசட்டை செய்யப்படுமானால் பரிசுத்தமா இருக்கட்டும், பார்த்துக்கலாம். இயேசுநாதர் தான் மன்னிப்பாரு. ரட்சிப்பா, ரட்சிப்பு அதெல்லாம் இருக்குது. சபைக்கா போலாம், போலாம், மெதுவா போலாம். இப்போ ஒன்றும் இல்லை. பைபிளா இன்னைக்கு நேரமே இல்லை பாஸ்டர், நாளைக்கு படிக்கலாம். தனி ஜெபம் இன்னைக்கு கொஞ்சம் பலவீனமானதுனால நான் இப்போ ஜெபமே பண்ணலை. குடும்ப ஜெபம் அது ரொம்ப நாளாவே காணாம போன ஒன்று. அதிகாலை ஜெபம் அட்ரஸே இல்லை. பரிசுத்த ஆவியில நிரம்புறது இல்லை. யாராவது நிரப்ப வேண்டி இருக்கு இல்லையா? கர்த்தாவே குறை சொல்றேன்னு நினைக்காதீங்க. அருமையானவை அசட்டை செய்யப்படுகிறது. ஹல்லேலூயா. காத்திருந்து வாங்கினோம், காத்திருந்து வாங்கினோம், அழுது வாங்கினோம், கண்ணீர் விட்டு வாங்கினோம். பல நாள் உபவாசத்துக்கு பிறகு கிடைச்சது. ஆனா இப்போ பொறுப்பு அதிகமாயிட்டு, குடும்பம் வளர்ந்துட்டு, படிப்பு பெருகிட்டு, கொஞ்சம் பணம் அப்படியே பசையாயிடுது. அப்படி அதனால இப்போ நமக்கு இது எப்படி தெரியுது சொல்லுங்க? அசட்டையா தெரியுது. கர்த்தாவே, தேவன் நம்மோடு பேசுகிறார். இதை சாதாரணமாக எடுக்காதீங்க. இது முற்றுகையின் இரண்டாம் அடையாளம்.
சத்துரு உன்னை முற்றுகையிட்டிருக்கிறான். அதனால தான் உன் கண்ணுக்கு அருமையானதெல்லாம் பார்த்துக்கலாம். இப்போ என்ன அவசரம், பார்த்துக்கலாம். ஆமென். கர்த்தர் இன்னைக்கு முற்றுகைகளை உடைப்பாராக. மூன்றாவது அடையாளம், முற்றுகையின் மூன்றாவது அடையாளம் 27ஆம் வசனம். ராஜாட்ட வந்து கதறா, ராஜாவே, என் ஆண்டவனே, என்னை காப்பாற்றும். அதற்கு ராஜா சொல்றது என்ன? 27 என் கூட படிங்க. அதற்கு அவன், கர்த்தர் உன்னை ரட்சிக்காதிருந்தால் நான் எதிலிருந்து எடுத்து உன்னை ரட்சிக்கலாம்? களஞ்சியத்தில் இருந்தா? ஏங்க, என்னை பார்க்குறீங்களா? இதை சொல்றது ஒரு ராஜாங்க. யார் வந்தாலும் போஷிக்கக்கூடிய கடமையில் இருப்பவன், யார் கேட்டாலும் அவர்களை காக்க வேண்டிய பொறுப்பில் இருப்பவன். வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருது, எதிலிருந்து எடுக்கிறது? காப்பாத்து காப்பாத்துன்ற, ஆனா களஞ்சியம் காலியா இருக்கு, ஆலையில எதுவுமே இல்லை, எங்கிருந்து எடுப்பேன்? மூணாவது காரணம், முற்றுகையின் மூன்றாவது அடையாளம், அளவில்லாமல் நிரம்பினவை வெறுமையாய் கிடக்கும் என்றால் அது முற்றுகையின் அடையாளம். ஆமென். இந்த களஞ்சியம் காலியாவே இருந்த களஞ்சியம் இல்ல சிஸ்டர். இந்த ஆலையிலே எண்ணெயும் திராட்சை ரசமும் புரண்டோடி அனுபவம் உண்டு. இவன் இன்றைக்கு காலியா பார்க்கிற இந்த களஞ்சியம் தானியங்களால் நிரம்பி கிடந்த நாட்கள் உண்டு. ஆனா இன்னைக்கு போய் பார்த்துட்டு சொல்றான், ஒரு பிடி தானியம் இல்லை, கொஞ்சமேனும் எண்ணெய் அங்கே திராட்சை ஆலையிலே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஆமென். ஆவியானவர் நம்முடைய கண்களுக்கு முன்பாக நம்முடைய களஞ்சியங்களை திறந்து காண்பிக்கிறார். ஒரு காலத்தில் அளவில்லாமல் நிரம்பியவை, ஹல்லேலூயா. ஆராதனையின் முதல் பாடலிலேயே அளவில்லாமல் நிரம்பிய தேவ மகிமை, ஒவ்வொரு ஜெபத்திலேயும் அளவில்லாமல் கிடைத்த தேவ பிரசன்னம். ஆமென். ஆராதனையை நிறுத்த முடியாம, அன்னைக்கு இப்படி ஒரு கீபோர்டு கிடையாது, இப்படி 4 ஸ்பீக்கர் கிடையாது, இப்படி பெரிய மைக்கு கிடையாது, இவ்வளவு பெரிய கூட்டம் கிடையாது. 10 பேர் இருந்து ஒரு ட்ரம் அடிச்சு பாடினாலும் அந்த பாட்டுல விளங்கின தேவ மகிமை இன்னைக்கு காலியா கிடக்குன்னா அது முற்றுகையின் அடையாளம். ஒரு ஆமீன் சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க, ஆமீன். குற்றப்படுத்துறேன் நினைக்காதீங்க, உங்க இருதயம் திறக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். தேவன் இன்னைக்கு திரும்ப உங்களை அளவில்லாமல் நிரப்ப விரும்புகிறார். முற்றுக்க உடையும்னா வானத்தின் மதகு திறக்கும். ஷாக்கா தூராபா லியாந்தரா. பின்னாடி இருக்கிறவங்களும் ஆயத்தமாயிக்கோங்க. நான் பேசி கொண்டிருக்கும் போதே இந்த சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கிட்டு இருக்கு, உங்களை விடுதலை ஆக்கிட்டு இருக்கு. ஆமான்னு மட்டும் ஒத்துக்கொள்ளுங்க. மீண்டும் சொல்றேன் சிஸ்டர், உங்க வாழ்க்கையில ஒரு காலத்தில் அளவில்லாமல் நிரம்பின தானியம், அளவில்லாமல் நிரம்பின வேத வசனம் இன்னைக்கு உண்டா? பாஸ்டர் இருப்பிடத்தை சொன்னா வசனம் தெரியும், வசனத்தை சொன்னா இருப்பிடம் தெரியும். எந்த டாபிக் எடுத்தாலும் அதற்கு பிறகு இதுதான் சத்தியம் நமக்கு தெரிந்ததே. இன்றைக்கு எங்கே அந்த களஞ்சியம்? இன்னைக்கு நம்முடைய வீட்டில் வேத வாசிப்பின் நிலை என்ன? யோசிச்சு பாருங்க. வருடத்திற்கு 1 முறை 2 முறை வாசித்து முடித்தவர்கள் இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் வாசிக்க தடுமாறுகிறோமே. நம்முடைய களஞ்சியம் வறண்டு கிடக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய ஆலையிலே என்ன இல்லை? நம்முடைய ஆலையிலே திராட்சை ரசம் இல்லை. ஒரு காலத்திலே சபையின் ஐக்கியம் என்றால் அத்தனை ஒரு மனமும் மகிழ்ச்சியும். ஆனா இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்தாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு பக்கம் முறுமுறுப்பு, இன்னொரு பக்கம் குறை சொல்லுதல், இன்னொரு பக்கம் புலம்பி தள்ளுதல். மாமேன், எத்தனை சகோதரிகள் வந்துட்டு அதே வைராக்கியத்தோட திரும்பி போகிறோம். நம்முடைய ஆலையிலே மன மகிழ்ச்சி எங்கே? ஆமென். குடும்ப வாழ்க்கையிலே சந்தோஷம் எங்கே? ஒரு காலத்தில் உண்டு இல்லையா? குடும்ப ஜெபமே அத்தனை மகிமையா இருக்குமே. இன்னைக்கு எங்கே? கணவனோடு மனம் விட்டு பேசி எத்தனை நாட்கள், பிள்ளைகளும் பெற்றோரும் அமர்ந்து பேசி சிரித்து விளையாண்ட நாட்கள் எங்கே போச்சு? களஞ்சியங்கள் காலியா கிடக்கு. ஆமென். ஆமென் சொல்ல முடியலன்னா தலையாவது இப்படி அசைக்கணும். கரெக்டு தான் பாஸ்டர், ஆண்டவர் சொல்றது சரிதான், என் வாழ்க்கை அப்படிதான் இருக்கு, ஒத்துக்கொள்ளுங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா.
ஆத்ம பாரம் காலியா கிடக்குது, கல்வாரி சிநேகம் காலியா கிடக்குது, சபையின் ஐக்கியம் காலியா கிடக்குது, வேத வசனம் காலியா கிடக்குது, அந்நிய பாஷையே வர மாட்டேங்குது. ஆராதனை நடத்துகிற பாஸ்டர் நெஞ்சு வலிக்க ஏதாவது சொல்லி ஒரு பாட்டை பாடி அந்த டெம்பை ஏற்றி வேகமாக பாடி அடின்னு அடிச்சு அப்படி எழுப்புனாதான் கடைசியில் கொஞ்சம் அப்படி அசைறதுக்குள்ள ஆராதனை நேரம் முடிஞ்சிருது. அல்லேலூயா, ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் காலியா தானே வர்றோம்? வீட்டில் இல்லைல்ல, சட்டியில் இருந்த அகப்பையில் வரும்ல. அல்லேலூயா. உள்ள இருந்தா சோத்திரம் வரும்ல, உள்ள இருந்தா அந்நிய பாஷை வரும்ல, உள்ள இருந்தா ஆவியின் அபிஷேகம் தானா பொங்கி வரும்ல. இல்லாதனால தான் மைக்கு வழியா கொடுக்க வேண்டி இருக்கு, கீபோர்ட்ல இருந்து கொடுக்க வேண்டி இருக்கு. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நான் உங்களை மட்டும் சொல்லவில்லை, ஒட்டு மொத்தமாய் தேவ மக்கள் முற்றுகையிடப்பட்டிருப்பதின் மூன்றாம் அடையாளம் ஒரு காலத்தில் அளவில்லாமல் நிரம்பி கிடந்த களஞ்சியங்களும் ஆமென் ஆலயம் இன்றைக்கு காலியாயிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. நம்ம ஆராதனை நடத்துறவங்களை சொல்றோம், பிரசங்க பண்றவங்களை சொல்றோம், சபை நடத்துற பாஸ்டரை சொல்றோம். அது சரியா வர ஆயத்தமா வரலையோ? இப்பெல்லாம் முன்னாடி மாதிரி அதெல்லாம் இல்லையே. இல்ல பிரதர், அது இல்ல, நமக்குள்ள இல்ல. நாம் முற்றுகையிடப்பட்டிருப்பதால் நம்முடைய தானியங்கள் சத்ருவுக்கு ஆகாரமாகிவிட்டது. நாம் முற்றுகையிடப்பட்டிருப்பதால் நம்முடைய ஆலையிலே திராட்சை பழங்களே இல்லை. ஆமென், அங்கே எண்ணெய் வடிதலே இல்லை. கர்த்தர் இன்னைக்கு முற்றுகையை முறிப்பாராக. சத்தமா ஒரு ஆமென். ஆவியானுடைய பாரம் அது, ஆவியானுடைய பாரம் அது. கொஞ்சம் அப்படி பின்னாடி திரும்பி பாருங்க, சபையில் இல்லை, உங்க வாழ்க்கையை திரும்பி பாருங்க. எப்படி நிரம்பி இருந்தோம் சிஸ்டர், எப்படி நிரம்பி இருந்தோம்? அந்த ரட்சணியத்தின் சந்தோஷம் இன்னைக்கு எங்க? அந்த ஆனந்த பாக்கியம் எங்க? சபை அப்படின்னா ஓடி வந்த அந்த துடிப்பும் தாகமும் எங்க? வேதத்தின் மீது இருந்த நேசமும் வாஞ்சையும் எங்க? ஊழியத்தின் மீது இருந்த பற்றும் பாசமும் எங்க? களஞ்சியங்களில் எதுவும் இல்லை. ஆமென். நமக்கு அரிசி பானையில் அரிசி இல்லைன்னா வருத்தம் வரும். வீட்டில் எண்ணெயும் பருப்பும் குறைஞ்சா உடனே व्यसனம் வரும். தண்ணி கொஞ்சம் குறைஞ்சிட்டா கூட நிரப்பிடலாமான்னு பார்ப்போம். ஆனா ஐயோ, முன்பு இருந்த வசன அறிவு இல்லையே, ஐயோ முன்பு இருந்த அதிகால ஜெபம் என்கிட்ட இல்லையே, ஐயோ முன்பு நான் கர்த்தருக்கு பிரியமா வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு இல்லையே, இந்த காதுகள்ல தேவ சத்தம் கேட்குமே, தீர்க்க தரிசனம் உரைப்பேனே, இப்போ அது இல்லையே, நான் ஜெபிக்கும் போதெல்லாம் வானம் திறக்குமே, இப்போ அது இல்லையேங்கிற உணர்வு நமக்கு இல்லை. ஏன்? சத்துரு முற்றுகையிட்டு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய ஜெபங்கள்லாம் வேற மாதிரி ஆயிட்டு. நம்முடைய பிரேயர் லிஸ்ட் எல்லாம் பணம், கற்பத்தின் கனி, கல்யாணம் நடக்க வேண்டும், வீட்டை கட்ட வேண்டும், கடனை கற்காம முடிக்க வேண்டும், லோனை முடிக்க வேண்டும், அப்படிதான் மாறிட்ட தவிர ஆவியில நான் இல்லையே, முன்னாடி இருந்த அனல் என்கிட்ட இல்லையே, ஆண்டவருக்காக பற்றி எரிந்த அந்த அக்கினி என்கிட்ட இல்லையே என்கிற தாகம் இல்லாததற்கு காரணம் சத்துரு முற்றுகையிட்டிருக்கிறான். நான்காவது அடையாளம் வசனம் 30 இருக்கு, படிப்போமா? அந்த ஸ்திரீயின் வார்த்தைகளை ராஜா கேட்டவுடனே அலங்கத்தின் மேல் நடந்து போகிற அவன் தன்னுடைய ராஜ வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டான். உள்ளே சரீரத்தின் மேல் ரட்டுடுத்தி இருப்பதை ஜனங்கள் கண்டார். முற்றுகையின் நான்காவது அடையாளம் அந்தரங்கத்தில் ரட்டு, வெளியேயோ ராஜவஸ்திரம். ஆமே, என்னை கவனிங்க. ராஜா அலங்கத்தில் நடக்கிறார். மக்கள் இங்க இருந்து பார்த்தா அவருக்கு என்னப்பா ராஜா, நம்ம தான் இப்படி பட்னியா கிடக்கிறோம், நம்ம தான் இப்படி பஞ்சத்தில் கிடக்கிறோம், கழுத தலைக்கு போராடுறோம். அவருக்கு என்ன? ட்ரெஸ்ஸை பாரு, கிரீடத்தை பாரு, ராஜ நட, ராஜ ஒட, ராஜ கம்பீரம், அவருக்கு என்ன அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. ராஜாவும் அதை மறைச்சு தான் வச்சிருந்தார். அப்படி ட்ரெஸ் போட்டு மறைச்சிட்டு தான் நடக்கிறார். என்ன செய்ய வேண்டும் அப்படிதான் கேட்கிறார். தோரணை எல்லாம் பயங்கரமா இருக்கு. ஆனா ஒரு துக்கமான
துயரமான செய்தி வந்தபோது லிசன், அவனால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு துயர செய்தி அவன் கேட்டபோது தன் ராஜ வஸ்திரத்தை கிழித்தா. உள்ள என்ன உடுத்தி இருக்கிறான்? ரெட்டு, சாக்கு உடை, தாழ்மையின் வஸ்திரம், துக்கத்தின் வஸ்திரம். அது யார் ரெட்டுடுத்துவாங்க? துக்கப்படுகிறவர்கள், தகப்பனையோ பிள்ளையோ இழந்தவர்கள் இந்த சாக்கு வஸ்திரத்தை உடுத்திக் கொண்டு தாழ்த்துவார்கள், புலம்புவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, இவன் உள்ள ரெட்டுடுத்தி இருக்கிறான். என்ன அர்த்தம்? வெளிய மகிழ்ச்சி, உள்ளேயோ துக்கம். வெளியே சோத்திரம், வெளியே கைத்தட்டு, வெளியே அந்நிய பாஷை. சந்தோஷமா இருக்கீங்களா? பாஸ்டர் கேட்டா கையை உயர்த்தி ஆமென்றோம். ஆனா கொஞ்சம் வஸ்திரத்தை விலக்கிட்டு பார்த்தா உள்ள ரெட்டு, உள்ளே மன காயங்கள், உள்ளே மற்றவர்களை குறித்த கசப்புகள், வைராக்கியங்கள், உள்ளே கோபங்கள், உள்ளே குழப்பங்கள், பயங்கள், கவலைகள், அங்கலாய்ப்புகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவன் இங்கே இருக்கிற சிலரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். பேசுவதின் அடையாளம் தான் சிலரை அவன் தட்டி கொடுத்து தூங்க வைக்கிறார். அப்படியே கண் அசருதா? அசருதுன்னா இங்க ஆண்டவர் பேசுறாருன்னு அர்த்தம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, நிறைய பேர் இப்படி நினைக்கிறாங்க, ஆண்டவர் பேசினா அக்கினி வரும். அக்கினியும் வரும். அது சில நேரத்தில் அப்படி ஒரு தென்றல் அடிக்கும். தூங்கு தூங்கு பாலானி அப்படின்னா நினைச்சுக்கணும், ஆண்டவர் எனக்குன்னு ஒரு வார்த்தை அனுப்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். என்னை கவனிங்க பார்க்கலாம். குறிப்பில் முழிச்சிருந்தாலும் 4வது குறிப்பில் மெதுவாக தலையை அப்படியே கீழே போடுது. அப்படின்னா என்னத்தம்? 4வது குறிப்பு தான் உங்களுக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்களேன். மீண்டும் சொல்லுகிறேன், அந்த ரங்கத்திலே ரெட்டு, உள்ளத்திலே மனக்காயங்கள், உள்ளத்திலே சிலவற்றை மறக்க முடியாத அனுபவங்கள், சில வார்த்தைகளால் உண்டான ரணங்கள், சில மனிதர்கள் மீது கோபங்கள். ஆனா வெளியே ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அந்நிய பாஷை, ஆவியிலே நிரம்புதல். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. உள்ள சாம்பலுங்க, வெளியே சிங்காரம், வெளியே வெண்வஸ்திரம், உள்ளேயோ துக்க உடை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளியே பரிசுத்தவான்கள், பரிசுத்தவாட்டிகளின் தோரணை, உள்ளேயோ யாரை கவிழ்க்கலாம், யாருக்கு தீமை செய்யலாம், யாரை குறித்து புறம் பேசலாம் என்கிற எண்ணங்கள் இருக்குமானால் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றார், முற்றுகையிடப்பட்டிருக்கிறாய். ஆமென். கர்த்தரை சந்திக்கவில்லை என்று அர்த்தம். என்னை கவனியுங்கள். துக்கம் வரும். உலகத்திலே நமக்கு துயரங்கள் உண்டு, கவலைப்படுகிற சூழல்கள் உண்டு. ஆனா நீண்ட காலம் அதை சுமப்பவர்கள் என்ன அர்த்தம் தெரியுமா? நான் ரொம்ப நாள் அதை சுமக்கிறேன்னா நீங்க தேவனை சந்திக்கலன்னு அர்த்தம். யார் ஒருவர் தேவ பிரசன்னத்தை சந்திக்கிறார்களோ அவர்கள் வஸ்திரங்களை கர்த்தர் மாற்றி விடுகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். துயரத்தின் உடைக்கு பதில், அந்த துக்கத்தின் உடைக்கு பதில், அந்த ஒடுங்கின ஆவிக்கு பதில் அவர் ஆனந்த தைலத்தை ஊற்றுகிற தேவன். அவரோட ஒரு சந்திப்பு நடக்கணும் சிஸ்டர். அல்லேலூயா. அவரை போய் சந்திக்கணும். கர்த்தருக்கு நன்றி. உள்ள காயம் இருக்குதா? நீங்க தேவனை சந்திக்கணும். மனிதர்களை சந்திச்சீங்கன்னா கடகடன்னு கொட்டிடுவீங்க. அல்லேலூயா. ஆமீன். உள்ளே கசப்பை வச்சுட்டு ஒரு மனிதனை போய் நேரா சந்திக்காதீங்க. அவர் லேசா திறந்து விட்டா கடகடன்னு சொல்லிடுவோம், இவங்க தான் இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு. ஆனா நீங்க தேவனை சந்திங்க. ஆமென் சொல்லுங்களேன். பரிசுத்த ஆவியானவரை சந்திங்க. அவர் சாம்பலுக்கு பதில் சிங்காரத்தை தருகிறவர். அல்லேலூயா சொல்லுங்க. ஒடுங்கின ஆவிக்கு பதில் அவர் துதியின் உடையை தருகிறவர். ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் பண்ணுகிறவர். ஆமென். வெளியே பகட்டு, உள்ளேயோ காயங்கள். முற்றுகையின் 4ஆம் அடையாளம். முற்றுகையின் 5வது அடையாளம் என்ன? 31ஆம் வசனமும் 33ஆம் வசனமும். அப்பொழுது அந்த ராஜா சொன்ன வார்த்தையை படிங்களாமா? 31 என் கூட படிங்க. சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவின் தலை இன்றைக்கு அவன் மேல் இருந்தால் தேவன் அதற்கு சரியாகவும் எனக்கு செய்ய கடவர் என்று சொன்னான். 33 படிச்சிருங்க. அவர்களோட அவன் பேசிக் கொண்டிருக்கையில் அந்த ஆள் அவனிடத்தில் வந்து, இதோ இந்த பொல்லாப்பு கர்த்தரால் உண்டானது, நான் இனி கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டியது என்ன என்று ராஜா சொல்கிறார். 5வது
முற்றுகையின் 5வது அடையாளம் அவ்விசுவாசமும் ஆண்டவர் மீது வருத்தமும். ஆமென். என்னை பார்க்குறீங்களா? கடைசி குறிப்பை நான் சொல்லி முற்றுக்க முடிகிறதுக்கு ஒரு பாயிண்ட் மட்டும் நான் சொல்லிட்டு ஜெபிக்க போறோம். இவ்வளவு நேரமும் ஒன்று, அற்பமானவைகள் முதலிடத்தில் இருக்கிறது. 2, அருமையானவைகள் அசட்டை செய்யப்படுகிறது. 3, அளவில்லாமல் நிரம்பினவை வெறுமையாய் கிடக்கிறது. 4, அந்தரங்கத்தில் காயங்கள், வெளிப்புறத்திலோ மகிழ்ச்சி போல தோற்றம். இப்ப கடைசியா எங்க வந்துட்டார் தெரியுமா அந்த ராஜா? 31ஆம் வசனம், அவன் கோபம் தேவனுடைய ஊழியன் மீது திரும்பியது. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? எலிசா சரியில்லை. ஆமே, நான் முற்றுகையிடப்பட்டிருக்கிறேன், என் வாழ்க்கையில தொடர்ந்து தோல்வி, என் வாழ்க்கையில தொடர்ந்து துக்கம், அதுக்கு காரணம் யாருண்டா சொல்லுங்க. 31ஆம் வசனம், எலிசாவின் தலை. ஐயா, நம்முடைய வருத்தம் சில நேரம் ஊழியர்கள் மீது திரும்பி விடுகிறது. முற்றுகையின் அடையாளம். எலிசா மூலம் பெற்ற நன்மைகள் மறந்து போயிற்று. எலிசா மூலம் நடந்த அற்புதங்கள் மறந்து போயிற்று. ஆமே, இதே ராஜா எலிசாவால் பாதுகாக்கப்பட்டவர். முன்பு போய் படியுங்கள். சீரியாவின் ராஜா யுத்தத்துக்கு வருகிற தேசத்தின் இடங்களை எல்லாம் இவன் பள்ளி அறையில் உட்கார்ந்தே சொல்லுவான் ராஜாவுக்கு. ராஜாக்கு சொல்லி அனுப்புங்க, இந்த இடத்துல ராணுவம் வந்திருக்கு, போனா மாட்டிக்குவான், தப்பிக்க சொல்லு, போக சொல்லாத. ஐயா, இந்த பட்டணத்துக்கு போகாத, இந்த எல்லைக்கு போகாத. அப்படியே ஆலோசனை கொடுத்து காப்பாற்றின ஒரு தேவ மனுஷன் மேல இப்ப சொல்றான், அவன் தலையை எடுத்துட்டா எல்லாம் சரியாயிரு. ஆமென். சில நேரத்திலே தேவ மனிதர்களும் சபையும் நமக்கு செய்த நன்மைகள் ஒரே ஒரு துக்கத்தில் மறந்து போகிறது. ஒரு தவறு நடந்திருக்கலாம், ஒரே ஒரு காரியம் தவறாய் போயிருக்கலாம், உங்க வாழ்க்கையில் ஒரே ஒரு சேதம் வந்திருக்கலாம். ஆனால் அதற்காக திருச்சபை உங்களுக்கு செய்த ஏராளம் நன்மைகளை மறக்க கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. யாருங்க காரணம்? இந்த முற்றுகைக்கு காரணம் யாரு? இவர்தான். இந்த ராஜா பெனாதாத்துக்கு நட்பு பாராட்டினார், இவர் ஒத்து போனார், இவர் இடம் கொடுத்தார், இவர் ஜாக்கிரதையா இல்லை. ஆனா கடைசி முடிவு யாருன்னா, எலிசா சரியில்லை, பாஸ்டர் ஜெபம் சரியில்லை, பாஸ்டர் இப்போ பிரசங்கம் சரியில்லை. பாஸ்டர் சொல்லிக்கிட்டு இருந்தவன் 33ஆம் வசனத்துல சொன்னான், இந்த பொல்லாப்பு யாரால் உண்டானதான்? அவரையே போட்டான். இதுக்கெல்லாம் காரணம் அவர். ஆமென். அல்லேலூயா. என்னை கவனிங்கள் தேவ பிள்ளைகளே, அவ்விசுவாசமான வார்த்தை உங்க வீட்டில் மீண்டும் மீண்டும் முறுமுறுப்பும் புலம்பி தள்ளுதலும் எதிர்மறையான வார்த்தையும் சாவை குறித்த பேச்சும் இன்னொருவரையே பழித்தொள்ளுதலும் குறை சொல்லுதலும் இருக்கும் என்றால் அது முற்றுகையின் அடையாளம். ஐயா, உங்க சிந்தையை நல்ல முற்றுகை போட்டு வச்சிருக்கிறான். என் பொறுப்பு, நான் தாழ்த்தவில்லை, நான் ஜாக்கிரதையா இல்லை, நான் ஜெபிக்கவில்லை, நான் ஒழுங்கா இல்லை, நான் கவனமா இல்லை என்று ஒத்துக்கொள்ள மனமில்லாமல் இன்னொருவரை கை நீட்டுகிற அந்த ஆவி முற்றுகையின் அடையாளம். ராமேன் சொல்லுங்களேன். தப்பு நடந்தா தன்னை உணர வேண்டும். அல்லேலூயா. ஆமென். குடும்பத்தில் ஒரு காரியம் நல்லா போகலையா, கணவனை சொல்லாதீங்க, பிள்ளைகளை சொல்லாதீங்க, மனைவியை சொல்லாதீங்க, மாமனார் மாமியை சொல்லாதீங்க, ஆமென், பக்கத்து வீட்டை சொல்லாதீங்க. நீங்க சொல்லணும், ஆண்டவரே என்னிடத்தில் என்ன சரி செய்ய வேண்டும்? நான் அல்லவா இந்த குடும்பத்துக்கு உத்தரவாதி, நான் அல்லவா இந்த குடும்பத்தின் தலைவன், நான் அல்லவா இந்த குடும்பத்தின் தலைவி, நான் சரியாக வேண்டுகிற என்ன வந்திருந்தா முற்றுக்க உடைஞ்சிருக்கும். அல்லேலூயா. இப்போது ராஜா தன்னை சீர்தூக்கி பார்க்கல, முற்றுகைக்கு வந்திருக்கிறது யாரு? பெனாதாத். இந்த பெனாதாத்தோட நட்பு பாராட்டினது யாரு? நான் இல்லையா? இந்த பெனாதாத்தை ஊருக்குள்ள விட்டது யாரு? நான் தானே. ராணுவத்தை பலப்படுத்தாம போனது யாரு? நான் தானே. நான் தான் இதுக்கு பொறுப்பு. ஆண்டவரே என்னை மன்னியும். கேட்கல. அவன் நேர கை நீட்டுறான். எலிசா சரியில்லை, இவங்கெல்லாம் சரியில்லை, என் மனைவி சரியில்லை, என் பிள்ளைங்க சரியில்லை, வந்தது சரியில்லை, வாச்சது சரியில்லை, போனது சரியில்லை. கத்தாவே கடைசியா சொல்லிட்டான், கத்தரே சரியில்லை.
அல்லேலூயா. ஏன்? முற்றுகையின் 5வது அடையாளம் அது அப்படிதான் பேச வைக்கும். அது அப்படிதான் ஒருத்தர் குற்றஞ்சாட்ட வைக்கும். அது அப்படிதான் உங்கள் வீட்டுக்குள்ள நல்லா இருக்கிற நேரத்தில் சண்டையை எழுப்பும். முற்றுகை சாவை பத்தியே பேச வைக்கும். இந்த மனுஷனை கட்டிட்டு வாழ்றதுக்கு பேசாம செத்து போயிடலாம், ஒரே நாள் அழுக முடிஞ்சிரும். கவனிங்கள், நீங்களாக பேசவில்லை, சத்துரு உங்களை முற்றுகையிட்டு பேச வைக்கிறான். சத்தமாமேன்னு சொல்லுங்க. அற்ப காரியங்களுக்கு வாக்குவாதம், அற்ப காரியங்களுக்கு வாக்குவாதம், சின்ன சின்ன விஷயங்களில் கூட விட்டு கொடாமல் ஆமென் நீயா நானா ஈகோ முற்றுகையின் அடையாளம். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு அவைகளை உடைப்பாராக. ஆயத்தமா இருந்தீங்கன்னா பெற்றுக்கொள்வீங்க. எத்தனை பேர் அதுக்கு ஆயத்தமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியலையே. அல்லேலூயா. நான் மீண்டும் 5 அடையாளங்களை வேகமா சொல்ல போறேன். என்னையே கவனிக்க கேட்கிறேன். 1, முற்றுகையின் முதல் அடையாளம் அற்பமானவை முக்கியத்துவம் பெறுதல். முற்றுகையின் 2வது அடையாளம் வாழ்க்கையின் அருமையானவைகள் அலட்சியம் பண்ணப்படுதல். முற்றுகையின் 3வது அடையாளம் அளவில்லாமல் நிரம்பினவைகள் இன்றைக்கு வெறுமையாய் கிடத்தல். முற்றுகையின் 4வது அடையாளம் அந்தரங்கத்தில் காயமும் கசப்பும், வெளித்தோற்றத்திலோ பரிசுத்தம். முற்றுகையின் 5வது அடையாளம் அவ்விசுவாசமான பேச்சும், ஆண்டவர் மீதும் சபையின் மீதும் வருத்தம். ஆமென். உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்பேன், மனதுக்குள்ளேயே பதில் சொல்லுங்கள். நீங்கள் முற்றுகையில் இருக்கிறீர்களா? இந்த அடையாளங்களில் ஒன்றாயில் உங்கள் வாழ்க்கையில் உண்டா சகோதரியே? ஆமென். ஆம், நான் முற்றுகையில் இருக்கிறேன். சத்துரு என்னோடு நேரடியாய் போராடவில்லை, மறைமுகமாய் என்னை முற்றுகையிட்டு மெல்ல 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 என்னை பலவீனப்படுத்துகிறான் என்று உணர்வீர்களானால், ஆண்டவரே இன்னைக்கு அந்த முற்றுகை முடியணும், அந்த அரண் நிர்மூலமாகணும், அந்த அரண் நிர்மூலமாகணும். அப்படி நீங்க ஜெபிக்க ஆரம்பிப்பீங்கன்னா அரண் நிர்மூலமாக ஒரு வார்த்தை மட்டும் சொல்றேன். 3 குறிப்பு உண்டு, நேரம் இல்லை. ஒரு வார்த்தை சொல்லி நாம ஜெபிக்கலாம். 7ஆம் அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது எலிசா கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். போதும். முற்றுகைகள் முடிக்க விரும்புறீங்களா? கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை எந்த முற்றுகையையும் முடிக்க போதுமானது. இதுக்கெல்லாம் ஆமேன் சத்தமா வந்திருக்கணும். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆவியானவருடைய பட்டயமாம் வேத வசனத்தை கேளுங்கள். Bring the word into your life. உங்க வாழ்க்கைக்குள்ளே தேவனுடைய சத்தத்தை கொண்டு போங்கள். எதற்கும் அடங்காதவைகள் தேவனுடைய சத்தத்திற்கு அடங்கும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். பாஸ்டர், இந்த அரணை முறிக்கிறதற்கு, இந்த முற்றுகையை முடிக்கிறதுக்கு நானும் பலமா போராடி பார்த்துட்டேன், ஆனாலும் என்னால முடியல. பணத்தை அள்ளி கொடுத்து பார்த்துட்டேன், ஆட்களை தேடி பார்த்துட்டேன், சண்டை போட்டு பார்த்துட்டேன், வாக்குவாதம் பண்ணி பார்த்துட்டேன், வழக்கு போட்டு பார்த்துட்டேன், போலீஸுக்கு போய் பார்த்துட்டேன், ஆனாலும் இந்த முற்றுகை முடியலன்றீங்களா? அவைகளுக்கெல்லாம் முடியாது. இந்த முற்றுகை, சத்துருவின் முற்றுகை முடிகிற ஒரே வல்லமை, அவன் நடுங்குகிற ஒரே ஆயுதம் கர்த்தருடைய தேவ வசனம். அல்லேலூயா. இந்த வசனத்தை உங்க வாழ்க்கைக்குள்ள கொண்டு போங்க. எதற்கும் அடங்காதவை சத்தியத்திற்கு அடங்கும். அல்லேலூயா சொல்லுங்க. மருந்துகளுக்கு அடங்காத வியாதி கர்த்தருடைய வசனத்துக்கு அடங்கும். ஆமா, உங்க அதிகாரத்துக்கு அடங்காத பிள்ளைங்க கர்த்தருடைய சத்தத்துக்கு அடங்குவாங்க. உங்க பயமுறுத்தலுக்கு அடங்காத பிசாசு கர்த்தருடைய வார்த்தைக்கு அடங்குவான். ஏன்? அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. கையை தட்டி நல்ல கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில அந்த வார்த்தை வெளிப்படட்டும்.
திகபல ஹந்த ரிபா சியாந்தரா திகமா ருதரா தியாலா தரா. வசனத்தின் வல்லமை கிரியை செய்வதாக. கர்த்தருடைய வார்த்தை இப்பொழுதே முற்றுகைகளை முடிக்கட்டும். பாபா பாபா பாதா ரபா கதா லபா திகலபா ருதலா கந்தலபா ரிதலபா. ஆமென். சத்தமா ஒரு அல்லேலூயா. உங்க சொந்த அனுபவம் தோற்று போகலாம் சிஸ்டர், தேவனுடைய வார்த்தையோ தோற்று போகாது. உங்க சொந்த திட்டம் தோற்று போகலாம், தேவனுடைய வார்த்தை தோற்று போகாது. உங்க பேச்சு திறமை தோற்று போகலாம், தேவனுடைய வார்த்தை தோற்று போகாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்க அதிகாரம், நான் புருஷன் இல்லையா, நான் மனைவி இல்லையா, நான் உன் தாய், அதெல்லாம் தோற்று போகும், தேவனுடைய வார்த்தை தோற்று போகாது. உங்க பொருளாதார பலம் தோற்று போகும், தேவனுடைய வார்த்தை தோற்று போகாது. ராணுவம் தோற்றாலும், ராஜாவின் தந்திரம் தோற்றாலும், கர்த்தருடைய வார்த்தையோ தோற்று போகாது. அல்லேலூயா. இந்த 10 மாதங்களாய் இந்த முற்றுகையை உடைக்க, இந்த போராட்டத்தில் ஜெயிக்க பல முயற்சிகளை எடுத்துட்டு தோற்று போய் வந்திருக்கிற தேவ ஜனத்திற்கு கர்த்தருக்கு ஒரு புதிய ஆயுதத்தை தருகிறார். புலம்புறத நிறுத்து, அழுகிறத நிறுத்து, போராடுறத நிறுத்து, சண்டைய நிறுத்து, வாக்குவாதத்தை நிறுத்து, முறுமுறுக்கிறத நிறுத்து, போட்டி போடுறத நிறுத்து, வைராக்கியத்தை நிறுத்து, கர்த்தருடைய வார்த்தையை கேளு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனியுங்கள். எலிசா சொன்னார், ஏன்பா இப்படி போராடுற, ஏன் இப்படி ஊழியக்காரனை பேசுற, ஏன் இப்படி உடன்பிறப்ப பேசுற, ஏன் நீ அவனை சொல்ற, அவன் ஒன்னே சொல்லணும். இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு இருக்கு. எலிசா வாயிலிருந்து வர்ற வார்த்தையை பார்த்தீங்களா? வாங்க மீட்டிங் போடுவோம், வாங்க கமிட்டி கூட்டுவோம், வாங்க பேசி பார்ப்போம், வாங்க ஸ்டேஷனுக்கு போவோம், வாங்க ஒரு நோட்டீஸ் அனுப்புவோம், வாங்க ராணுவத்தை தயார்படுத்துவோம், குதிரையை கூப்பிடுங்க, யுத்தத்துக்கு போவோம். எலிசாக்கு ஒன்னே ஒன்று தெரியும், இது மனிதனால் வந்தது அல்ல, இது மாம்ச போராட்டம் அல்ல, இது ஆவி போராட்டம். ஆவி போராட்டத்தை ஆவிக்குரிய ஆயுதத்தால மட்டும்தான் ஜெயிக்க முடியும். சத்தமாமே. இது ஆவிக்குரிய போராட்டம் சிஸ்டர். திரும்ப திரும்ப வந்திருக்கிற அந்த வியாதி ஆவிக்குரிய போராட்டம். உன் வீட்டில் போகாம நிரந்தரமா இருக்கிற கடன், அது அந்த தரித்திர ஆவியின் போராட்டம். திரும்ப திரும்ப சண்டை வருதே, அது எரிச்சலின் ஆவியின் போராட்டம், தற்கொலை ஆவியின் போராட்டம், சில விபத்தின் ஆவியின் போராட்டம். கர்த்தர் சொல்றாரு, இதுக்கு மாம்ச ஆயுதங்கள் அல்ல, ஆவியின் ஆயுதங்களை எடு, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடு, தேவ பலத்தோட போராடு. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா. ஆமென். எலிசா தெளிவா சொன்னார். அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நான் திரும்பவும் நேற்று மாலையும் சொன்னேன், இன்று காலையிலும் சொல்லுகிறேன், வார்த்தை ரொம்ப முக்கியம். ஆமென். நிறைய பேர் வசனம் கேட்டுட்டு அது நடக்குமா, பாயிண்ட் சரிதானா, அப்படி உட்கார்ந்துருக்கிறத நான் பார்க்குறேன். என்னை கவனிங்க. வார்த்தை வெளிப்படும் போது அந்த வார்த்தை என்ன செய்யணுமோ அதை செயல்படுத்துகிற கிருபையும் வெளிப்படுது. இதெல்லாம் ஆவிக்குரிய ரகசியம். மீண்டும் ஒரு தடவை சொல்லிட்டு நம்ம இப்போ ஜெபிக்க போகிறோம். ஒரு காரியத்தில் தேவன் உங்க கூட பேசுறாருன்னா சும்மா சத்தம் மட்டும் வரல சிஸ்டர். இது ஜான் பாலுடைய வார்த்தை இல்லை, பாஸ்ட் ஏதோ பாயிண்ட்லாம் எட்டு வந்திருக்கா, இல்லை, நீங்கள் அப்படி நினைக்காதீங்க. அல்லேலூயா. இதெல்லாம் புக்கில் படிச்சுட்டோ மனுஷ புத்தியிலேயோ வர்ற பாயிண்ட் கிடையாது. இதெல்லாம் தேவனுடைய சத்தியம். அப்படி வார்த்தை வரும்போது ஏதோ வெறும் சத்தம் மட்டும் வரல, சத்தம் காதுல கேட்கும் போதே அந்த சத்தம் எதை செய்ய விரும்புகிறதோ அதை செய்கிற கிருபையும் உங்களை சுத்துது. ஓ ரபா துனியாந்த ரபா. அல்லேலூயா. என்னைய பாருங்க, இங்க தங்கச்சி உட்கார்ந்துருக்கா பாருங்க. இந்த தங்கச்சி வசனம் கேட்டுட்டு இருக்கிறா. இந்த வசனம் எனக்கானது. அவ ஆவியில நிரம்பும் போதே வசனம் மட்டும் கர்த்தர் கொடுக்கல, இதுதான் எல்லாரும் கொடுக்குறாங்களே. நீங்க யூடியூப்பை பாருங்க, பட்டிமன்றத்தில் பேசுறவங்க கூட வசனம் கொடுக்குறான். பர்வீன் சுல்தாலா கூட வசனம் பேசுறாங்க. உற்சாகப்படுத்துறதுக்குன்னு யூடியூப்ல நிறைய பேர் இருக்காங்களா?
பாரதி பாஸ்கரை விடயா பேசிட்டு இருக்கிறோம்? இல்ல. உன்னால் முடியும் தம்பி, நீ மேலே போக முடியும், இப்படி பேசல. அவங்க பேசுறது வெறும் சத்தம், உள்ளத்துல ஒரு அப்ப கைத்தட்ட தோணும், ஆனா அதை செய்கிற பலம் கிடைக்காது. என்னை கவனிங்கள். ஆனா கர்த்தருடைய வார்த்தை வரும்போது அந்த வார்த்தை எதுக்கு வந்ததோ அதை செய்கிற கிருபையும் வருது. அந்த தங்கச்சி அதை கேட்கும் போது அவளை சூழ அந்த கிருபை நிற்கும். பாருங்களேன், வசனம் உள்ளத்துல கிருபை அவளை சூழ நிற்கும். எப்ப அவ ஆண்டவரே இந்த வார்த்தைக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன்றாலோ கிருபை வேலையை தொடங்கும். கிருபை வேலையை தொடங்கும். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. கிருபையே வேலையை தொடங்கும். அல்லேலூயா. சத்தம் அவர் அல்லேலூயா. ஆலயத்துல உட்கார்ந்து இந்த வசனத்தை கேட்டுட்டு இருக்கீங்க. என்ன கவனிங்க, வசனத்தோடு கிருபையும் வர்றதுனால நீங்க வசனத்தை கேட்டதுக்கு அர்ப்பணிக்கும் போது கிருபை எங்க வேலை செய்யணுமோ அங்க வேலையை தொடங்கும். வீட்டுல வேலை வேணுமா, வீட்டுல கிருபை வேலை செய்யும். தொழில் செய்யற இடத்துலயா கிருபை வேலை செய்யும். அந்த கிருபையை கிரியை செய்ய வைக்கணும். ஆமென். நிறைய பேர் கிருபையை போக்கடிக்கிறாங்க. எப்படி தெரியுமா? இது பாயிண்ட் நல்லா இல்ல, இல்ல இது இது அப்படியே உட்கார்ந்து சத்தத்தை மட்டும் கேட்கிறவங்களுக்கு கிருபையை போக்கடிக்கிறாங்க. ஆனா யார் இந்த வசனத்தை கேட்டு உட்கொள்றாங்களோ they got that grace, அந்த கிருபை அவர்கள் சுதந்தரிக்கிறார்கள். அவங்க பலமே வேறங்க, அவங்க பலமே வேறங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். லிசன் லிசன் லிசன். எலிசா சொன்னார், எலிசா காதுக்கு வருது, ஐயா முற்றுகை, முற்றுகையினால வாக்குவாதம், முற்றுகையினால பிள்ளைகள் சாவு, முற்றுகையினால பட்டினி, முற்றுகையினால முறுமுறுப்பு, முற்றுகையினால ரெட்டுடுத்தி இருக்கிறே. எலிசா ஒரே வார்த்தை சொன்னார், இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு உண்டு, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். வார்த்தை வந்த உடனே அடுத்த பாயிண்ட் கிருபை வருது. பாத்தீங்களா? என்ன செஞ்சது தெரியுமா கிருபை? நீ வார்த்தையை கேட்டுட்டு வீட்டுக்கு போ, நாளை இந்நேரத்தில் மதகுகள் திறக்கும். ஆமென். எங்கே பஞ்சம் இருந்ததோ அங்கே தானியம் நிரம்பும். இதே வாசல்ல நீ கழுத தலைக்கு பின்னாடி அலைஞ்ச இதே வாசல்ல நீ ஒருபடி பூமி கிடைக்காதா ஏங்கின இதே வாசல்ல கோதுமை மாவு விற்கப்படும். அல்லேலூயா. உன் தேசம் தானியத்தால நிரம்பும். ஆமென். 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 அங்க ஒருத்தன் உட்கார்ந்து இருந்தான் பாருங்க. அது எப்படி நடக்கும்? அது எப்படி நடக்கும்? கர்த்தர் சொன்னார், உன் கண்ணால பாப்ப, வார்த்தையை நம்புறவன் தான் புசிப்பான். வார்த்தையை நம்புறவன் அதால் பலப்படுவான். வார்த்தையை நம்புறவன் அதன் நன்மையை வாங்கிக்குவான். வார்த்தையை நம்புறவனுக்கு முற்றுக்க உடையும். உடைஞ்சுது. நான் ஷார்ட்டா முடிச்சிடுறேன். 4 குஷ்டரோகிகள் உட்கார்ந்து இருந்தார்கள். வார்த்தையை கேட்டு யாருக்கு கிரியை செய்ய தோணுதோ இல்லையோ குஷ்டரோகிகளுக்கு இருக்க முடியல. வாருங்கள் நாம் அந்த எதிரியின் தானியத்துக்கு போவோம். பாளையத்துக்கு போனா நடந்த சம்பவத்தை மட்டும் நாம வாசி முடிக்கலாம். 5, 6, 7 வசனங்கள். சீரியருடைய இராணுவத்திற்கு போக இருட்டோடு எழுந்திருந்து சீரியருடைய பாளையத்தின் முன்னணியிலே வந்தார்கள். அங்கே சொல்லுங்க, அங்கே இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நடக்கட்டும். உங்க வாழ்க்கையில நடக்கட்டும். இன்னைக்கு இந்த ஆராதனை முடிஞ்சு லஞ்ச் முடிஞ்சு நீங்க வீட்டுக்கு போகும்போது நீங்க பார்த்த எதிரியில் ஒருவரும் அங்கே இல்லாமல் இருக்கட்டும். ஆமீன் சொல்லி பெற்றுக்கொள்ளலாமா? 6ஆம் வசனம். ஐயா சகோதரி, நீங்க வசனத்தை விசுவாசிக்கும் போது, நீங்க ஆவியில நிரம்பி ஆராதிக்கும் போது எதிரி கேம்ப்ல என்ன நடக்குன்னு பாப்போமா? 6ஆம் வசனம். ஆண்டவர், எல்லாரும் படிங்க. சீரியரின் இராணுவத்திற்கு ரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் மகா இராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணினதினால். போதும் நேரம் முடிஞ்சதுனால நிறுத்திக்கிறேன். இவன் இங்க வசனத்தை சொல்லிட்டு இருக்கிறான். வசனத்தை கேட்டு இங்கே மக்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள். கர்த்தர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் எப்படி யுத்தம் பண்ணார் தெரியுமா? இவர்கள் எல்லாம் அறைகளிலே வீடுகளிலே பூட்டி
கொண்டு தூங்கிக் கொண்டிருக்க தேவன் எதிரியினுடைய இராணுவத்திற்கு எதிரியின் காதுகளிலே தன்னுடைய சேனைகளின் இரைச்சலை கேட்க பண்ணினார். இன்னைக்கு சபையை இப்படி வாழ்த்திட்டு நான் செய்தியை முடிக்கிறேன். நீ இங்கே வசனம் கேட்டு ஆண்டவர் எனக்காக நிற்பார், ஆண்டவர் எனக்காக யுத்தம் பண்ணுவார் ஆர்ப்பரித்து துதிப்பீங்கன்னா எதிரியின் இராணுவத்திற்கு கர்த்தர் தன்னுடைய சேனை அனுப்புவாராக. ஒரு மகா இராணுவத்தின் இரைச்சல் ஓ எதிரியின் கேம்ப்ல கேட்கட்டும், ஓ எதிரி முகாம்ல கேட்கட்டும், அவன் இருட்டோடு ஓடி போகட்டும். ரபா லுதா ரபா கபா. 7ஆம் வசனம், 7ஆம் வசனம் நானே வாசிட்டு முடிக்கிறேன். இருட்டோடு எழுந்திருந்து, எழுந்திருந்து சொல்லுங்க, ஓடி போய், அடுத்து தங்கள் கூடாரம் கழுதை குதிரை எல்லாவற்றையும் இருந்த பிரகாரமாக விட்டு தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடினானா. அவன் வந்தது சேதப்படுத்த, அவன் வந்தது அழிக்க, அவன் வந்தது நிர்மூலமாக்க. ஆனா அப்பா சொல்றாரு, அவன் நினைச்ச எதுவும் வாழ்க்கையில நடக்காது. அவன் எதுக்கு வந்தானோ அது நடக்காது. யாருக்கு இந்த தீர்க்க தரிசனம் எடுத்துக்கொள்ளுங்க. அவன் என்ன நோக்கத்தோட உன் பிள்ளை மேல கை வச்சானோ அது நடக்காது. என்ன நோக்கத்தோட முற்றுகையிட்டானோ அது இனி நடக்காது. இனி அவன் ஓடி போகும் காலம். இருந்த பிரகாரமாகவே விட்டு விட்டு சாமி பட்டணத்தை தொடாமலே ஓட போகிறான், குடும்பத்தை தொடாமலே ஓட போகிறான். நல்ல நல்ல கையை தட்டி கண்களை மூடி ஆவில நிரம்பி ஒரு விடுதலை, ஒரு விடுதலை, ஒரு விடுதலை. ஆண்டவர் சொல்றார், அவன் ஓடி போவான், உன்னை விட்டு அவன் ஓடி போவான், உன் சரீரத்தை தொடாமல் அவன் ஓடி போவான். இனி இனி ஆண்டவர் ஆராதனையில ஊழியக்கார் மூலம் தீர்க்க தரிசனமா சொன்னதை மீண்டும் உறுதிப்படுத்துகிறார். உன் தானியத்தில் அவன் கை வைக்க முடியாது, உன் திராட்சை ரசத்தில் அவன் கை வைக்க முடியாது, உன் சந்ததி அவன் தொட முடியாது. விடுதலை, 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 விடுதலை. நல்ல சத்தமிட்டு விடாம 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 பெற்றுக்கொள் விடுதலைய, பெற்றுக்கொள் விடுதலைய, பெற்றுக்கொள் விடுதலைய. முற்றுகைகள் முடிகிறது, முற்றுகைகள் முடிகிறது, அரண்கள் நிர்மூலமாகிறது. கொஞ்ச நேரம் அதே பாட்டை பாடி ஆராதனை நடத்துறீங்களா? விடுதலையை, விடுதலை.